அனைவருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவைக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, உள்நாட்டு இறைவரி சேவைக்கான போட்டி பரீட்சை மற்றும் நாளாவிய சேவைகளின் நிறைவேற்று தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைகள் என்பவற்றை இலக்காக கொண்டு நடாத்தப்படுகின்ற கிரகித்தல் செயலமர்வின் இன்னும் ஒரு நாளிலே சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டு நாங்கள் கடந்த சேலமர்விலே கலந்துரையாடிய 3வது பயிற்சி வினாத்தாளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பேசுகிறேன். தரப்பட்டுள்ள உரைப்பகுதியினை வாசித்து 1 தொடக்கம் 20 வரையிலான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு தரப்பட்டுள்ள ஆம் அல்லது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்ற கூற்றுக்களுள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் கூற்று தொடர்பாக தீர்மானிக்க இயலாதாயின் நிச்சயிக்க முடியாது என்பதையும் குறிப்பதற்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக என்பதாக விடையளிப்பதற்கான அறிவுறுத்தல் தரப்பட்டிருப்பது. இவ்வகையான வினாக்களிலே பல்வேறு செயலமர்வுகளிலும் பிள்ளைகளோடு மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள். அதனுடைய அர்த்தம் தவறான பொருள்கோடல் எடுக்க வேண்டாம். நீண்ட அளவில் அதன் உண்மையான அர்த்தத்தை அல்லது உண்மையான பொருள்கோடலை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் சிரமப்படுகிறோம் என்பது வெளிப்படையானது. பல பேர் பேசுவதில்லை, ஓரிருவர் மட்டும்தான் தாங்கள் நினைக்கின்ற விடைக்கும் உண்மையான விடைக்கும் அல்லது நான் சொல்லுகின்ற விடைக்கும் இடையில ஒரு விலகல் காணப்படுகிற போது அந்த விலகல் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக தொடர்ச்சியாக வினாக்களை கேட்பார்கள். அப்படி வினாக்களை கேட்பதை நான் ஒருபோதும் ஒரு விதமான அசௌகரியமாக கருதுவது இல்லை. எந்த ஒரு வேளையிலையும் ஒருவர் கேள்வி கேட்கிற போது அதே எண்ணத்தோடு அதே விதமான சந்தேகத்தோடு ஆக குறைந்தது 10 பேர் காத்திருப்பார்கள். அவர்கள் வாயற்றவர்கள், குரலற்ற சமூகமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்கறதுக்கு கூச்சம். நாம கேட்கிற போது நம்மளோட மரியாதை என்ன ஆகுது அந்த மாதிரி. ஆனால் கேள்வி கேட்கிறார்கள் நம்மளை போல ஆக்கள், சொந்தமா சூடு சுரணை இல்லாத ஆக்கள், சரிதானே? அவர்களெல்லாம் தியாகிகள். அவர்கள் கேள்வி கேட்பதன் மூலமாக மற்றவர்களும் பயனடைவார்கள். நான் ஒரு நகைச்சுவையாக சொன்னாலும் நீங்கள் இந்த செயலமர்வுகளில் உங்களுடைய சூடு சுரண தன்மானம் சுய கௌரவம் இந்த மாதிரி எல்லாம் யோசித்து அமைதியாக இருக்க தேவையில்லை. இது ஒரு வகுப்பறை, சரிதானே? ஒரு வளவாளர், நான் ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு வளவாளர், ஒரு வழிகாட்டி, ஒரு ஃபெசிலிட்டேட்டர், உங்களுடைய அனுசரணையாளர். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிப்படுத்தலை மட்டும்தான் செய்ய. இதுல இருக்கிறார்கள் எல்லோரும் பட்டதாரிகள். அதை விட அரசு சேவையில் அனுபவம் உள்ளவர்கள் இல்லைண்டா இந்த துறை சார்ந்து தேர்ச்சி உடையவர்கள், முதுநிலை பட்டங்களை பெற்றவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆராய்ச்சி சார்ந்த ரிசர்ச் எம்பில் போன்ற ரிசர்ச் லெவலில் படித்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ இதுல யாருமே குறைந்தவர்கள் அல்ல, யாரும் கூடியவர்கள் அல்ல. நாங்கள் இது ஒரு கலந்துரையாடல், ஒரு குழு கலந்துரையாடல். இதுல தெளிவற்றதாக இருக்குமாக இருந்தால் நான் சிந்திப்பதற்கும் நீங்கள் சிந்திப்பதற்கும் இடையில ஒரு விலகல் இருக்குமாக இருந்தால் அந்த விலகல் சரியானது தானா, அதற்கான நியாயம் என்ன, அதற்கான ஜஸ்டிபிகேஷனோ ரசனல் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரித்து உண்டு. அதுக்கு தான் நீங்க படிக்க வாரீங்க. இந்த செயலமர்ல நீங்க கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன? இன்னும் உங்களை மேம்படுத்திக் கொள்வது, இந்த விடயம் சார்ந்த திறனை மேம்படுத்திக் கொள்வது, உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட். நீங்க இதை விட இன்னும் வாழ்மை விருத்தி பெற்றவர்களாக மாற்றம் அடைவது. ஆகவே அமைதியாக இருக்க வேணும் என்பது அல்ல. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் தொடர்ந்து பேசுவார்கள். நான் கட்டாயமா எல்லாரும் சத்தம் போடுங்கோ அப்படின்னு சொல்ல இல்லை. அமைதியாக கட்டாயம் இருக்க வேணும் இல்லை. உங்களுக்கு எழக்கூடிய தெளிவற்ற இடங்களை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு பரிபூரண உரித்து உண்டு. அந்த விடயத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகிற வினாக்களுக்கு நாங்கள் நகரலாம். ஏற்கனவே இந்த வினாத்தாளினுடைய 1வது வகை வினா 1 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்கிறது இருக்குது. இந்த ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது உண்மையில எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தருகிற விடயம், கொஞ்சம் அல்ல அதிகம் சிரமம் தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயங்களை கூடுதலாக பயிற்சி செய்வதன் மூலமாக, செய்த பயிற்சிகளை மீள பார்ப்பதன் மூலமாக, அதிகம் வாசிப்பதன் மூலமாக நீங்கள் தெளிவு பெற முடியும். கருத்தூண்டி வாசிப்பது, வாசிக்கின்ற விடய பரப்பில் குறிப்புகளை
எழுதி அதை புரிந்து கொள்ளுதல் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் மேலும் மேம்பட முடியும். சரிதானே? நீங்கள் அதிகமாக வேதனைப்பட தேவையில்லை. சில பேர் நம்பிக்கை இனங்கள் அடைகிறார்கள். நான் பகிரங்கமாக யாரையும் குறைச்சி சொல்வதற்காகவோ அல்லது வேறு விதமான அர்த்தங்களோட இதை பேச இல்லை. நான் பேசுவது சத்தியமான வார்த்தை, உண்மை. சரிதானே? தேசிய ரீதியாக சிறந்த வளவாளர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் கூட மிகச் சிறந்த வளவாளர்கள் என்று மிக நீண்ட காலமாக இந்த கிரகித்தல் என்கிற பரப்பில் அந்த பாடப்பரப்பில் அதிகம் புகழ் பெற்றவர்கள், தேசிய ரீதியாக மிகவும் புகழ்பெற்ற வளவாளர்கள் கூட கலந்து இறுதியாக நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை என்னுடைய பிள்ளைகள் 11 பேர் சித்தி அடைந்தார்கள். தமிழ் மொழி மூலமாக சித்தி அடைந்த பிள்ளைகள் என்னிடமும் படித்தார்கள். என்னிடம்தான் படித்தார்கள் என்பதல்ல, என்னிடமும் படித்தார்கள். அவர்கள் தாங்களாக சொன்னார்கள், நாங்கள் உங்களிடம் படித்தோம் அப்படின்னு சொல்லி. இலங்கை நிர்வாக அபிவிருத்தி நிர்வாகம் சிலீராவில் அவர்கள் பயிற்சிக்காக வந்திருந்த முதல் நாள் அங்கே நான் இன்னொரு விடயமாக தங்கியிருந்தேன். அந்த வேளைகளில் அவர்கள் என்ன தேடி என்னோடு சேர்ந்து ஒரு ஒளிப்படத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள். ஏன் இந்த செய்தியை சொல்லுகிறேன்னா, நான் படிப்பிச்சா எல்லாரும் பாஸ் தான் இல்லை, இந்த 11 பிள்ளைகளுக்கு மட்டும் படிப்பிக்க இல்லை, என்னிடம் நூற்றுக்கணக்கானவர்கள் கற்றார்கள். அந்த 11 பேரும் தங்களுடைய வல்லமையினால அந்த அடைவினை பெற்றுக் கொண்டார்கள். அந்த அச்சீவ்மெண்ட் அவர்களுக்கு கிடைத்தது. நான் சொல்ல வந்த விடயம், அந்த பரீட்சையில அந்த பிள்ளைகள் போல பலருக்கு கற்பிப்பவர்களும் பரீட்சை எழுதினார்கள். அரசு சேவையில் இருந்தால் அவர்களும் வரையறுக்கப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை அல்லாதவர்கள் நிர்வாக சேவைக்கு வருவதற்கு பரீட்சை எழுதுவார்கள் தானே. அப்படியாக பரீட்சை எழுதிய தேசிய வளவாளர் ஒருவர் அல்லது தேசிய ரீதியாக புகழ்பெற்ற ஒரு வளவாளர் கூட 51 புள்ளிகளை தான் எடுத்தார். சரியா? நான் யாரையும், அவர் உங்களை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ என தெரியாது, அவர் வாழ்ந்ததெல்லாம் பிறகு மற்றது. இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய நம்பிக்கை இனத்தை நீக்குவதற்காக. உங்களுக்கு பயம் இருந்தா, ஐயோ நான் கிரகித்தல்ல இவ்வளவு மட்டமா இருக்கிறேனே, நமக்கு இப்படி பிரச்சனையா இருக்குதே அப்படி என்று சொல்லி யோசித்தால் அப்படி அல்ல. இது மிக நீண்ட காலமாக கற்கிறவர்களை மட்டுமல்ல, கற்பிக்கிறவர்களால் கூட ஒரு 60 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுதல் என்பது கடினமான ஒரு காரியமாக, மிகவும் சாதித்த ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுது. ஆகவே நீங்கள் செய்து பார்த்துட்டு 50 கேள்வியிலே நமக்கு 30 தானே சரி வருது, 20 வரையிலேயே என்று நினைக்க வேண்டாம். 30 சரி வந்தால் நீங்கள் ஒரு சக்சஸ் பர்சன். சரிதானே? 60 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்கிறது நீங்கள் மிகவும் சிறந்த ஒரு இடத்துல இருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? அப்போ அந்த மாதிரியாக உங்களை நீங்களே குறைத்து அச்சமடைய வேண்டாம். இந்த முயற்சிகளை இப்ப இது கஷ்டம் போல இருக்கு அப்படி என்று நினைக்க வேண்டாம். ஏன் அந்த ரெக்கார்டிங்களை சொல்றேன்னா, பாவம் கேட்கிறவர்களும் தங்களுடைய அச்சத்தை நீக்கிக் கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில. சரி, நான் பாடப்பிறப்புக்குள்ளேயே தொடர்ந்து போகிறேன். அடுத்த உரைப்பகுதியை வாசிப்போம். இப்ப 11வது கேள்வியில இருந்து நாங்கள் விடையளிப்பதற்கான உரைப்பகுதி இது தானே. இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள் என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்திற்கு பாதுகாப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் உலகளாவிய நிகழ்வுகளும் தீர்க்கப்படாத உள்நாட்டு தடைகளும் வர்த்தக செயலாற்றத்தின் நீடித்து நிலைக்கும் தன்மைக்கு தொடர்ந்தும் சவாலாக அமையும். அந்த பகுதியை திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள் என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் உலகளாவிய நிகழ்வுகளும் தீர்க்கப்படாத உள்நாட்டு தடைகளும்
வர்த்தக செயலாற்றத்தின் நீடித்து நிலைத்திருக்கும் தன்மைக்கு தொடர்ந்தும் சவாலாக அமையும். சரி, இதை நாங்கள் தொடர்ந்து வாசித்து போட்டு இந்த பொருள் சம்பந்தமாக கலைப்போம். முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள், வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம், புதிய இருபுடை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளின் நடைமுறைப்படுத்தல், தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன நடைமுறைக்கிடப்பட்டவை, வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டவை மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டமை என்பன 2018 வெளிநாட்டு வர்த்தக செயலாற்றத்திற்கு பக்கபலமாக அமைந்த முக்கிய சாதனைகளாகும். 2017 ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னுரிமைகளின் பொதுவாக்கப்பட்ட முறைமை மீள கிடைத்தமை, 2016 ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கான மீன் உற்பத்திகளின் ஏற்றுமதி மீதான தடை அகற்றப்பட்டமை என்பன ஏற்றுமதிகளின் மீது சாதகமான பெறுபேறுகளை விளைவித்தன. எனினும் முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த இறக்குமதிகள், தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை, காலநிலை மாற்றங்களின் தாக்கம் போன்றவை நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் முக்கிய உள்நாட்டு சவால்களாக விளங்குகின்றன. மேலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளினால் பின்பற்றப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக கொள்கைகள், குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு இடையிலான வர்த்தக பிணக்குகளுக்கு வழிவகுத்ததுடன் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மீதான கசியும் தாக்கங்கள், பிரெக்சிட், முக்கிய வர்த்தக பங்காளர்களிடையே நிலவும் புவியியல் சார்ந்த பதட்டங்கள், உலகளாவிய பெறுமதி சங்கிலியின் பங்கேற்பு குறைவாக காணப்பட்டவை, உயர்ந்த மற்றும் தளம்பலான மசகெண்ணெய் விலைகள் மற்றும் உயர் மத்தியதர வருமான அந்தஸ்திற்கு நாடு உயர்வடைவதன் காரணமாக முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால் ஏற்படும் இடர்நேர்வு என்பன கரிசனைக்குரிய முக்கிய விடயங்களாக காணப்படுகின்றன. எனினும் வர்த்தக தாராளமயப்படுத்தலை வசதிப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை, ஏற்றுமதி உபாயம் 2018-2022, முதலீட்டாளர் வழிகாட்டல் போன்ற சீர்திருத்தங்களும் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு காணப்படும் முக்கிய பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் கண்டிருப்பதுடன் அவற்றிற்கான நிவாரண வழிமுறைகளும் நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்றன. அடையாளம் காணப்பட்ட உபாயங்களை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும் பிரச்சனைகளின் தன்மையினையும் அமைப்பியல் தன்மையை கருத்தில் கொள்கையில் நிவாரண வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும், வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும். உலகளாவிய சிக்கல்கள் அதிகரித்த வர்த்தக உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும். இதன்படி புதிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள், அதேபோன்று அதிகரித்த பொருளாதார ஒத்துழைப்பு என்பவற்றின் ஊடாக சந்தையை அணுகுவதனை அதிகரிப்பதற்கு மேலும் முயற்சிகள் எடுக்கப்பட்ட வேளையில் ஏற்றத்தாழ்வற்ற வெளிநாட்டு கொள்கைகள் பேணப்பட வேண்டும். சரி, இந்த உரைப்பகுதி அவ்வளவு இலகுவானது அல்ல.
என்ன அதை வாசிக்கிற போது எங்களுக்கு தெரியுது இது இலகுவானது அல்ல. கொஞ்சம் நெருக்கடி தருவதாக அல்லது புரிந்து கொள்வதில் சில சிரமங்களை தருவதாகத்தான் எங்களுக்கு இருக்கு. ஆனாலும் மிக மோசமாக நாங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லை. எங்களுக்கு அதிகம் பயிற்சி இருக்குது, அதனால் பெற்றுக்கொண்ட திறன்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாங்கள் கீழே இருக்கிற கேள்விகளை ஒரு தடவை வாசித்து கொண்டு அதுக்கு பிறகு திருப்பி அந்த உரைப்பகுதியை பார்ப்போம். 2018 வெளிநாட்டு வர்த்தக செயலாற்றத்திற்கு பக்கபலமாக அமைந்த 6 முக்கியமான சாதனைகள் உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2018 வெளிநாட்டு வர்த்தக செயலாற்றத்திற்கு பக்கபலமாக அமைந்த 6 முக்கியமான சாதனைகள் உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. புதிதாக முன்னெடுக்கப்படும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்தினை மேம்படுத்தும். நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் 4 முக்கிய உள்நாட்டு சவால்கள் காணப்படுகின்றன. இலங்கை உயர் மத்தியதர வருமான நாடு என்ற அந்தஸ்தினை அடைகின்றமை காரணமாக உலக வர்த்தக நலன்கள் சிலவற்றை இழக்கும் அபாய நிலைகள் காணப்படுகின்றன. வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான முக்கிய பிரச்சனைகள், சவால்கள், அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகள் அடையாளம் காணப்பட்ட போதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். திரும்ப அந்த கேள்வியை வாசிக்கிறேன். வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான முக்கிய பிரச்சனைகள், சவால்கள், அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகள் அடையாளம் காணப்பட்ட போதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் இடையில் காரிய காரண தொடர்பு காணப்படுகிறது. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் இடையில் காரிய காரண தொடர்பு காணப்படுகிறது. 17வது, இலங்கை மேல் நடுத்தர வருமான நாடு என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகின்றமை நன்மை அளிக்கக்கூடியதொன்றாக உரையாசிரியர் கருதவில்லை என்பது தவறானதா? இலங்கை மேல் நடுத்தர வருமான நாடு என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகின்றமை நன்மை அளிக்கக்கூடியதொன்றாக உரையாசிரியர் கருதவில்லை என்பது தவறானதா? 18வது, சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள், பொருளாதார ஒத்துழைப்பு என்பன எதிர்கால வர்த்தக சந்தை அணுகுதலை அதிகரிப்பதற்கு உதவும். 19, வர்த்தகர்கள் முதலீட்டாளர்களுக்கான சிநேகபூர்வ சூழல் உருவாக்கத்திற்கும் நிறுவன கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் இடையில் நேர்கணியமான காரிய காரண தொடர்பு ஒன்று நிலவுகிறது. 20, இலங்கையின் எதிர்கால வர்த்தக செயலாற்றத்தினை பாதிக்கத்தக்க இடர்நேர்வுகளை எதிர்வு கூறுவதே இவ்வுரைப்பகுதியின் நோக்கமாகும். இலங்கையின் எதிர்கால வர்த்தக செயலாற்றத்தினை பாதிக்கத்தக்க இடர்நேர்வுகளை எதிர்வு கூறுவதே இவ்வுரைப்பகுதியின் நோக்கமாகும் என்கிற 10 கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த 10 கூற்றுக்கள் தொடர்பாகவும் தீர்மானிக்கிறதுக்கு முன்னால திரும்ப இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். வெறுமனே இந்த கூற்றுக்களோடு மட்டும் தொடர்பு இல்லாம இந்த உரைப்பகுதி நிறைய திறன்களை நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு இடம். இது முன்னரே நான் வேறு செயலமுறைகளை பயன்படுத்திய ஒரு வினாத்தால் அதுல இருந்த வினாக்களைத்தான் மேலே எடுத்திருந்தேன். இதற்குள்ள பல விடயங்கள் எங்களுக்கு சொல்லித் தருவதற்கு இந்த உரைப்பகுதி ஒரு மிகவும் பொருத்தமான உள்ளீடுகளை கொண்டதாக இருக்குது. அந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்கொண்டு போவோம். நாங்கள் அதுக்கு பிறகு கேள்விக்குள்ள போகலாம். புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள் என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்திற்கு பாதுகாப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில்
உலகளாவிய நிகழ்வுகளும் தீர்க்கப்படாத உள்நாட்டு தடைகளும் வர்த்தக செயலாற்றத்தின் நீடித்து நிலைத்திருக்கும் தன்மைக்கு தொடர்ந்தும் சவாலாக அமையும். இவ்வாறு சொல்லப்படுவதன் மூலமாக இந்த பகுதியில சொல்லப்படுகிற விடயத்தின் சாரம் யார் சொல்லும், அதனுடைய சமரி ஒன்று எனக்கு யார் சொல்லுது, என்ன சொல்லுகிறார் எழுதிய உரையாசிரியர், உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? 0430 என்கிற பெயர்ல இருக்கிறவர் உங்களுடைய பெயரை மாத்தி கொள்ளுங்க. தானே அப்படி ஒரு பெயர் ஒரு ஆளுக்கு இருக்குமான்னு நான் நம்ப இல்லை. பல தடவை இந்த செயலமர்களை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லை நான் அப்படிதான் இருப்பேன் என்று அடம் பிடிச்சா எனக்கு உங்களோட அடம் பிடிச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. உங்களை தனியாக அடம் பிடிப்பதற்கு தயார்படுத்துறதுக்கு அனுப்பிட்டு நான் தொடர்ச்சியாக செயலமர்வை நடத்த வேண்டியதுதான். ஒன்றும் செய்யல. சரி, ஆசா கதைங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எதிர்காலத்துல பாதுகாப்பான வர்த்தகத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு நிறைய புதிதான முன்னெடுப்புகள் மேற்கொண்டாலும் உலகளாவிய நிகழ்வுகளும் தீர்க்கப்படாத உள்நாட்டு பிரச்சனைகளும் அதை சரியான முறைக்கு மேற்கொள்றதுக்கு ஒரு தடையாக இருக்குதுன்ற விஷயத்த அங்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப அந்த பகுதியோட பேசுங்க. என்னன்னா சார், அதாவது எதிர்காலத்துல ஒரு வர்த்தகத்தை சிறப்பான முறையில மேற்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு நிறைய அதை மேற்கொள்றதுக்கு நம்ம நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலும் உலகளாவிய நிகழ்வுகள் தீர்க்கப்படாத உள்நாட்டு பிரச்சனையோட தடைய காரணமாக அதை சரியான முறைக்கு மேற்கொள்றதுக்கு ஒரு தடையாக இருக்குது. சரி, வேற யார்? எதிர்கால வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பான 4 காரணிகளும் அது நிலைத்து நடிக்கிறதுக்கு தடையாகிற 2 காரணியும் சொல்லிக்கிறார். திருப்பி சொல்லுங்க. என்ன சார் நீங்க சொன்ன விடயத்தை திருப்பி சொல்லுங்க. எதிர்கால வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கிற 4 காரணிகளையும் நிலைத்து நடிக்கிற வர்த்தகத்துக்கு தடையா இருக்கிற 2 காரணிகளையும் சொல்லியிருக்கிறார். 2 காரணிகளையும் அடையாளப்படுத்துகிறேன். சரி, பொருத்தமான விட நாங்கள் அந்த விடயத்தை கருத்துல கொண்டு தொடர்ந்து பேசுவோம். இப்ப இதுல அவர் சொல்லுகிறார் என்னென்றால், வர்த்தக செயலாற்றத்துக்கு, அதாவது எதிர்கால வர்த்தக செயலாற்றம், எதிர்கால வர்த்தக செயலாற்றம் என்கிறது அடுத்து வருகிற காலப்பகுதிகளுக்கு 1 வருஷத்துக்கு மட்டும் இருந்தா போதுமோ? இல்லை, அதாவது நிலைவேறான நிலைத்திருக்கக்கூடிய வர்த்தக செயலாற்றம். இப்போ எதிர்காலத்தின் வர்த்தக செயலாற்றத்துக்கு அந்த ரேட் பெர்ஃபார்மன்ஸோ அல்லது பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸோ ஏதோ கொண்டு நாங்கள் யோசிச்சு கொள்வோம். அப்போ வணிகம் சார்ந்த அவர்களுடைய செயலாற்றுகைக்கு சாதகமாக இருக்கக்கூடியவை மற்றும் சவாலாக இருக்கக்கூடியவை. சவால் என்பதனுடைய அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சவால் என்பது வேறு, தடை என்பது வேறு. தடை என்பது கடக்க முடியாதது, சவால் என்பது வெற்றி கொள்ளக்கூடிய தடைகளாக இருக்கும். சவால் என்றால் அது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தடையைத்தான் சவால் என்று சொல்றது. சரி, அப்ப இங்க அவர் நாங்கள் வாசிக்கிற போது தெரியுது, இலங்கையினுடைய வர்த்தக செயலாற்றம் என்ன, இலங்கையினுடைய வர்த்தக செயலாற்றம் தொடர்பாகத்தான் கதைக்கிறார். 4 விடயங்கள் வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பாக அமையும் எனவும், அதே போல 2 விடயங்கள் சவாலாக அமையும் எனவும் இதுக்குள்ள சொல்லுகிறேன். அதுல எழுதுகிற அந்த அழகை பார்த்து கொள்ளுங்க. புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உபாயங்கள் கம போட்டிருக்கிறார். கொள்கை சீர்திருத்தங்கள் 2வது கம போட்டிருக்கு. நிறுவன ரீதியான ஆதரவு, அதுக்கு கம போடக்கூடாது, மற்றும் போடுகிற போது கம போட மாட்டோம். மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீரர்கள் என்பன 4 விடயங்கள் என்பன என்று சொல்லுகிற போது ஒரு விடயம் வருகிறது. எப்படி என்றால், அதுல சொல்லப்பட்டவை மட்டும்தான்
செலாவணி வீதங்கள் போன்ற பல காரணிகள் என்று சொல்லுவாராக இருந்தால் இதை விட இன்னும் இருக்குது. சரிதானே? இன்னும் இருக்குது. ஆனால் இந்த நாளும் தான் இருக்குது என்றால் அந்த இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக மற்றும் என்பதை பயன்படுத்துகிற போது, இறுதி பெயர் சொல்லுக்கு முன்பாக மற்றும் என்பதை பயன்படுத்துகிற போது அது அந்த பொருளை எங்களுக்கு நேரடியாக விளக்கும். இதுதான் இறுதியான விடயம் என்று சொல்லி சில வேளைகள்ல நடுவிலையும் இந்த மற்றும் என்பது வரலாம். அப்படி வருகிற போது அது ரெண்டு விடயங்களை இணைப்பதற்காக வரலாம். உள்ள நாங்கள் வாசிக்கிற போது அப்படியான இடத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பிள்ளைகள். சரியா? அதே போல ரெண்டு விடயங்கள் பாதிப்பை தரும் என்றார். ஒன்று உலகளாவிய நிகழ்வுகள், இரண்டாவது உள்நாட்டு தடைகளில் சில இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்குது, அவைகளும் சேர்ந்து வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதிப்பை தரலாம். அதன் பிறகு சொல்றாங்க முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள், வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம், புதிய இருபுடை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளின் நடைமுறைப்படுத்தல், தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன நடைமுறைக்கிடப்பட்டமை, வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டமை என்பன 2018 வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த முக்கியமான சாதனைகள் ஆகும். இப்ப 2018 ஆண்டு வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த முக்கிய சாதனைகள் என உரையாசிரியர் எத்தனை விடயங்களை பட்டியல் படுத்துகிறார்? 5 விடயம். அகிலகுமார் சொல்லுங்க. 8 விடயம். 8 விடயங்கள். அகிலகுமாருக்கு 8, யூட்டுக்கு 6 விடயங்கள். 6 விடயங்கள். பூர்ணி 7 சார். 7 விடயங்கள். யாதவன் 6 சார். முஸ்பிரா, அப்படியா? முஸ்பிரா சரியா பேரை உச்சரிக்கிறனா தெரியல, சொல்லுங்க. 7 விடயங்கள். துஷா 6 சார். 6. பிரசாந்த் 6 சார். 6. சுலக்ஷன் 6 சார். ஓகே. நடுசாவா தெரியல. நதுசா பானுவ கேட்கல, சொல்லுங்க. 6 சார். 6. ஆதில் 6 சார். ஹப்ராத் 7 சார். யதுர்சிகா 3 சார். 3. மஸ்ரூரா சரீன், பிரணவ் 7 சார். 7 விடயங்கள். சரி, எண்ணி பார்ப்போம். சரிதானே? ஆளாளுக்கு வேறு விடைகள். 3 தொடக்கம் 8 வரையான விடயங்கள். 6. ஓகே. 3 தொடக்கம் 8 வரையான விடயங்கள் இருக்கு. பெரும்பாலானவர்களை விட 6 என்பதாக இருக்குது. பாப்பம். முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள், வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம், புதிய இருபுடை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளின் நடைமுறைப்படுத்தல், தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன நடைமுறைக்கிடப்பட்டமை, வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டமை என்பன 2018 வெளிநாட்டு வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த முக்கியமான சாதனைகள் ஆகும். முதலாவது விடயம் என்னென்று சொல்லுங்க. உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள். அதுல ஏற்றுமதி வருவாய்கள் தனியாக, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள் தனியாக இல்லை. சரிதானே?
உயர்ந்த முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள். இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல் என்பது நேரடி முதலீடு உள்ள பாஞ்சது என்பது சொல்ல இல்லை, உயர்ந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள். இது ரெண்டும் ஒரே வகையாக இருந்ததன் காரணமாக ஏற்றுமதி வருமானங்களும் முதலீடுகளும் ஒரே வகையானவை என்பதனால மற்றும் என்பதன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்குது. இங்கே வரக்கூடிய மற்றும் என்பது இறுதி பெயர் சொல்லுக்கு முன் வருகின்ற மற்றும் என்பது அல்ல. இங்கே ஏற்றுமதி வருமானங்களும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்களும் என்று தமிழில் எழுதப்பட வேண்டியதை இவ்வாறு எழுதியிருக்காரு. ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்க்கிற போது அங்க அண்ட் போட்டுத்தான் எழுதியிருப்பார். சரிதானே? அப்போ அவர்கள் அப்படியே மொழிபெயர்க்கிறார்கள். முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருமானங்களும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்களும் என்று எடுக்க வேண்டியதாக நாங்கள் கருதுவோம். காம எல்லாம் போட்டிருக்கிறார். அப்ப இதுல ஒன்று. சரிதானே? இந்த இடத்துல ஒன்று. சரி, அடுத்தது இரண்டாவது வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம். வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம். இது இரண்டாவது. சரிதானே? வியாபாரம் செய்யுங்கள் சுட்டெண்ணில் ஏற்பட்ட முன்னேற்றம் இரண்டாவது. மூன்றாவது புதிய இருவுடை சுதந்திர உடன்படிக்கைகளின் நடைமுறை. புதிய இருபுடை என்றால் இரு பக்கமா, இரு பக்க வர்த்தகம். பல்புடை என்றால் பல்பக்க வர்த்தகம். சரி, அப்ப புதிய இருபக்க வர்த்தக சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளின் நடைமுறைப்படுத்தல். இது மூன்றாவது விடை. சரியா? இது மூன்றாவது. நாலாவது என்ன? தேசிய ஏற்றுமதி வாரியம் 2018-2022 தகவல் நுழைவாயில் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டமை. 2-3 பேர் ஒரே நேரம் கதைக்கிறீங்க. நான் அதனால அதை கேட்காம விட்டுட்டேன். இனி மக்க ஒன்னில வச்சிருங்க. நான் கேட்கிற பிள்ளை சொல்லுங்க. சரி, இப்ப யூட் ஒன்னில இருக்கிறார், நாங்கள் அவரை கேட்போம். யூட் சொல்லுங்க. அடுத்தது என்ன? நான்காவது என்ன? தேசிய மற்றும் உபாயம் 2018-22 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இங்க அவர் சொல்லுகிறார் சில விடயங்கள் நடைமுறைக்கிடப்பட்டமை. அதான் நான்காவது. தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன நடைமுறைக்கிடப்பட்டமை. அப்ப இங்க வருகிற மற்றும் என்பதும் ஒரு சொக்கற்றம். ஆனா இது ரெண்டு விடயங்களை இணைப்பதற்கான சொக்கற்று. தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 என்பதும் வர்த்தக நுழைவாயில் என்பதும் நடைமுறைக்கிடப்பட்டமை. இது நான்காவது. சரியா? நாங்கள் சரியா வென்றமாண்டு பார்க்கறது தான் இப்படி எல்லாம் செய்து கொண்டு போறோம். அடுத்தது ஐந்தாவது. வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை. அதோட சேர்த்து மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டமை என்று இருக்குது. இங்கு என்பன என்று வருகிறதால அது நிறைவு பெறுகிறது. இங்கே வருகிற மற்றும் என்பது முன்பாக பயன்படுத்தப்படுகின்ற மற்றும். ஆகவே ஐந்தாவது விடயமாக வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை. ஆறாவது விடயம் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டமை என்கிற 6 விடயங்களோடு 2018 வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த முக்கிய சாதனைகள் நிகழ்ந்திருக்கிறது. விளங்குதுதானே? அப்ப இங்க வாசிக்கிற நேரங்கள்ல சில வேளைகள்ல எங்களுக்கு 8 போல தோற்றமளிக்கும். ஏனென்றால் முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் அதை ஒன்றாகவும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் உட்பாய்ச்சல்கள் என்பதை ஒன்றாகவும் எடுத்தா ஒரு விடயம் மேலதிகமா வந்து. சரியா? அதே போல தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 அது ஒரு விடயம் மற்றும்
வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன நடைமுறைக்கிடப்பட்டமை என்று சில வேளைகள் எடுத்தால் மேலதிகமாக கொண்டு வந்தோம். சரி, சொல்லுங்க. இந்த ஏற்றுமதி வருவாய்கள்ங்கிறது அவுட்ஃப்ளோவால வர காசி, வெளிநாட்டு நேரடி முதலுங்கிறது இன்ஃப்ளோவால வர காசி. ஏற்றுமதி வருவாய்கள்ங்கிறது எனக்கு அந்த அவுட்ஃப்ளோன்றது விளங்க இல்லையா? இந்த ஏற்றுமதி நம்ம சாமான ஏத்துறதால வர காசி தான் ஏற்றுமதி வருவாய். அவளை கொடுத்து காசு வாங்குறோமா? மற்றது நம்ம உண்டு வெளியால போய் மற்றது வருது உள்ளுக்கு, இது வெளியால ரைட்டா வருது. அப்ப ரெண்டும் வெவ்வேறு இல்லையா சார்? வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் என்கிறது வெளிநாட்டிலிருந்து நேரடியாக அவர்கள் கொண்டு வந்து எங்கள்கிட்ட முதலீடு, இது நாங்கள் பொருளை கொடுத்து காசு வாங்குகிறோம். ரெண்டும் விடயங்கள் தான். உங்களோட கேள்வி விளங்க வேறு வேறுதான், அது சரி. அதாவது ஏற்றுமதி வருமானங்கள் என்பது ஒரு வகை, வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் என்பது ஒரு வகை. சரி, இந்த ரெண்டும் என்னத்தை நீங்க கேட்கிறீங்க? உங்களோட கேள்வியில் ரெண்டையும் ரெண்டா எடுக்கிறதா? ஏன் ரெண்டா எடுக்காம ஒன்றா எடுத்தீங்க? காசு ரெண்டுக்கும் உள்பாய்ச்சல் தானே தன்மையானது. சரி, அவருடைய சந்தேகம் நியாயமானது. இதுல நாங்கள் இந்த பந்தியில ஏன் அதை ரெண்டாக எடுக்க இல்லை. ஏற்றுமதி வருமானங்கள் என்று சொல்லுகிறது அது வேற. நாங்கள் ஒரு பொருளை கொடுத்தோ சேவையை கொடுத்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொருளோ சேவையோ வழங்கி அதன் மூலமாக சேவைகளின் வணிகமும் இருக்குதானே. இதன் மூலமாக பொதுவாக ஏற்றுமதி வருமானம், பொருள் ஏற்றுமதி வருமானம் பொருளை கொடுத்து காசு வாங்கலாம். வெளிநாட்டு நேரடி முதலீடுங்கிறது அவர்கள் அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்க வணிக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது. ரெண்டும் வேறுபட்ட செயற்பாடுகள். நீங்கள் இதை ரெண்டாக எடுக்காமல் ஏன் ஒன்றாக எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இதை ஒன்றாக எடுக்கிறதிலே எனக்கு உடன்பாடோ அல்லது மறுப்போ கிடையாது. ஆனால் உரையாசிரியர் தன்னுடைய உரையில இதை ரெண்டையும் ஒரு காரணியாகத்தான் காட்டுகிறேன். ஏன் அந்த ரெண்டையும் ஒரே காரணியாக காட்டுகிறார் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், மற்றும் என்பது இறுதி பெயர் சொல்லுக்கு முன்னர் இருக்கின்ற இடத்தை தவிர வேறு எங்கு வந்தாலும் அந்த ரெண்டு விடயங்களையும் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாக நாங்கள் கருதுவோம். ஆகவே அவர் இதுல காட்டுகிற மற்றும் என்பதன் மூலமாக இரண்டு விடயங்களை சேர்த்து, உதாரணத்துக்கு சோறு மற்றும் கறி வகைகள் என்று சொல்வதன் மூலமாக, சோறும் கறியும் என்று சொல்லாமல் சோறு மற்றும் கறி வகைகள் என்று சொல்வது போல பயன்படுத்துகிறார். இது இரண்டு வேறுபட்ட பொருட்களை காட்டாமல் இரண்டு ஒன்றாக சேர்க்கிறது. அப்படி நாங்கள் கருதுகிறோம். அவர் ஏன் அதை அப்படி ரெண்டையும் ஒன்றாக சேர்க்கிறார் என்கிறதுக்கு உண்மையில எங்கள்கிட்ட தர்க்கம் இல்லை, அல்லது நாங்கள் அதில் தர்க்கிக்க வேண்டியது இல்லை. அவருடைய உரையில அப்படி காட்டப்பட்டிருக்குது. அதை இன்னொரு விதமாக நாங்கள் அடையாளம் காணுகிறோம். அந்த இடத்துல தான் அவர் கம போடுகிறார். உட்பாச்சல்கள் என்கிற இடத்துல வச்சுதான் அவர் கம போடுகிறார். கம போட்டா ஒரு விடயம் முடிகிற போது கம போடுகிறார். அடுத்தது வியாபாரம் செய்யுங்கள் சுட்ட நெல் ஏற்பட்ட முன்னேற்றம் என்றிட்டு ஒரு கம போடுகிறார். அப்ப இது இரண்டாவது விடயமாக இருக்கும். மூன்றாவது புதிய இருவுடை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளின் நடைமுறைப்படுத்தல், அந்த இடத்துல ஒரு கம போடுகிறார். அடுத்த பாருங்க, தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-22 மற்றும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பன என்பது பன்மை எழுவாயை காட்டுகிறது. இங்க ரெண்டு எழுவாய்கள், தேசிய ஏற்றுமதி உபாயம் என்பதும் வர்த்தக தகவல் நுழைவாயில் என்கிற ரெண்டு விடயங்களையும் சேர்த்து என்பன நடைமுறைக்கிடப்பட்டமை என்று சொல்லுகிறார். அது அடுத்த விடயமாக எடுக்கிறோம். வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி அமைப்பு பேணப்பட்டமை என்பன 2018 அங்கால விடயம் போகிறபடியால் அது இறுதிக்கு முன்னிருக்கிற மற்றும் என்பதாக எடுக்கிறோம். இது ஒரு விளக்கம். மற்றது இவர் இதுல சொல்ல வருகிற விடயம் என்னன்னா, முதலாவது விடயம் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்த அளவில் வெளிநாட்டு சொத்துக்களின் வருகை என்பதுதான் அவர் சொல்ற முதலாவது விடயம். முன்னப்பொழுதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்த அளவில் வெளிநாட்டு சொத்துக்கள், வெளிநாட்டு செலாவணி உட்பாய்ச்சல் நிகழ்ந்திருக்கிறது. ஏற்றுமதி பொருட்களை வழங்கி அவற்றின் மூலமாகவும் பணம் உள்ள வந்திருக்குது.
நேரடி முதலீடுகளாகவும் வந்திருக்கு. அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது என்னென்றா, ஒரு காலமும் இல்லாத அளவுக்குப்பா நிறைய காசு வந்தது. இதுதான் அவர் சொல்ல வந்த விடை. ஒரு காலம் இல்லாத அளவுக்கு நிறைய காசு வந்தது. அப்போ சொல்லிக்குள்ளே அவருக்கு ஒரு யோசனை வருது, நிறைய காசு வந்தோடனே இவங்களுக்கு எண்ணத்தில் என்று விளங்காம போடும். அவருக்கு ஏற்றுமதியாலையும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டாலையும் நிறைய காசு வந்ததப்பா. அப்ப ரெண்டையும் ஒன்றாக்குவதனுடைய நோக்கம் என்னென்றால் காசு வந்தது, நிறைய காசு வந்தது. சரியா? பணமாக நிகழ்ந்தது அது ஒன்றுதான் இங்கே சொல்லப்பட்டது. பணமாக நிகழ்ந்தது, அதாவது பண வரவுகள், வெளிநாட்டு செலாவணி வரவுகளினுடைய உயர்வு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நிறைய வந்துருது. இரண்டாவது, வியாபாரம் செய்யுங்கள் சுற்றனில் ஏற்பட்ட முன்னேற்றம். இந்த வியாபாரம் செய்யுங்கள் சுற்றன் என்பது ஒரு நாட்டோடு வியாபாரம் செய்வதற்கு ஏனைய நாடுகள் எவ்வளவு தூரம் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை அளவிடுகிற ஒரு அளவுகோல் என்று வச்சுக் கொள்ளுங்களேன். அப்போ நாடுகள் இலங்கையோடு வியாபாரம் செய்வதில் விருப்பம் அதிகரிச்சிருக்கு. இது ரெண்டாவது. மூன்றாவது, இருபக்க வர்த்தகங்கள். இந்த காலப்பகுதியில் தான் இந்தியாவிட்ட இருந்து மட்டும்தான் நாங்கள் மோட்டார் பைக் வாங்குவோம், வேறு நாடுகள்கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரியாக உடன்படிக்கைகள் செய்து கொண்டார்கள். பல புதிய இருபக்க வர்த்தக உடன்படிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிதான். அடுத்தது, சில பாலிசிஸ், சில எழுத்திலான ஒரு திட்ட வரைவுகள், தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022 என்பதும், வர்த்தக தகவல் நுழைவாயில் என்பதும் 2 ஆவணங்கள். சரிதான், 2 கொள்கை ஆவணங்கள் அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் வெளிநாட்டு வணிகத்தையும் ஊக்கப்படுத்துகிற 2 வகையான ஆவணங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 2 கொள்கைகள், எழுத்திலான 2 கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வர்த்தக நிவாரண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வர்த்தக நிவாரண சட்டம் வர்த்தக நடவடிக்கைகளினால நலிவடைகின்ற அல்லது ஏதோ விதமான சவால்களை எதிர்நோக்குகிறவர்களுக்கு அதற்குரிய நிவாரணம் கிடைக்கின்ற வகையில் ஒரு சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை வாய்ந்த செலாவணி வீத அமைப்பு பேணப்பட்டது. இது நாணய மாற்று வீதத்தில் $1 அல்ல வெளிநாட்டு காசை இலங்கை பணமாக மாற்றுகிற போது அதுல ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்ட 6 பெரிய டாபிக் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது இல்லை. முதலாவது விடயம் மட்டும்தான் நிறைய வெளிநாட்டு காசு வந்தது என்கிற விடயம். அதனாலதான் சகோதரம் அதை சொல்றார், 2ஐயும் உண்டாக்கி அவர் சொல்லுகிறார். அவர் கொஞ்சம் ஆழமாக அல்ல புரோடா யோசிக்கிறோன்னு சொல்லுவீங்க, மிக பரந்து அவர் சிந்திக்கிறார் என்றால், முதலாவது வியாபாரத்தாலையும் வெளிநாட்டு முதலீட்டாலையும் நிறைய காசு வந்தவிடாப்பா. அவர் சொல்ல வந்த நிறைய காசு, பிறகு அதை உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். இப்ப உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சதா, கூட அலட்டிட்டனா? இல்ல சார், ஓகே ஓகே, கிளியர். சரி, சொல்லுங்க சார். அந்த மேல சொல்லியிருக்கல சார், புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கும் உபாயங்கள், நம்ம கொள்கை சீர்திருத்தங்கள், நம்ம நிறுவன ரீதியான ஆதரவு மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள் எதிர்காலத்தில், அது சார் என்ன, அது இந்த அது கவனிங்க. இந்த இப்படியான 4 விஷயங்கள், இப்ப புதிதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிற உபாயங்கள், சில ஸ்ட்ராட்டஜி முன்னெடுத்திருக்கிறேன் புதுசா, அதே போல சில பாலிசி திருத்தி இருக்கணும். நிறுவன ரீதியான ஆதரவுன்றது இப்போ அந்த ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், அவர்களுடைய கூட்டமைப்பு, அந்த அவர்களுடைய சங்கம், இந்த மாதிரியாக அதனோடு தொடர்புடைய நிதி நிறுவனங்கள், இவற்றினுடைய ஆதரவு, இவற்றின் மூலமாக அதாவது அரசாங்கம் சர்வதேச வர்த்தகத்தை இன்னும் முன்கொண்டு செல்வதற்கு அவர்கள் வழங்குகிற ஒத்துழைப்பு, போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள். போட்டித்தன்மை வாய்ந்த செலாவணி வீதங்கள் என்பது இந்த டாலருக்கு கன்வெர்ட் பண்ற போது, ரூபாவுக்கு கன்வெர்ட் பண்ற போது, ஏனைய நாடுகள்கிட்ட இருந்து வாங்குறதை விட இலங்கைகிட்ட இருந்து வாங்குறது அவர்களுக்கு லாபம் போல தெரியும். போட்டித்தன்மை என்பதனுடைய கருத்து தரமானதும், ஒப்பீட்டளவில் தரமானதும், குறைந்த விலை உடையதுமான ஒரு விடயத்தை. அப்ப போட்டித்தன்மையை தருகின்ற செலாவணி வீதங்கள் தான் நாணய மாற்று வீதங்கள் இலங்கைக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிற இந்த சூழ்நிலை.
எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 4 விஷயங்களும் எதிர்காலத்தில் எங்களுக்கு வர்த்தக செயலாற்றம் முன்னேற்றம் அடைவதற்கு உதவும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிற 4 விஷயங்களும் ஃபியூச்சர்ல உதவும் என்று சொல்லிட்டு கீழே 6 விஷயம் சொல்ற 2018 பாத்தீங்கன்னா 6 விஷயங்கள் நல்லா இருந்திருக்குது. சரியா? மேல சொல்லப்பட்டது எதிர்காலத்துக்கு இந்த 4 விடயங்களும். அதுல சாதாரணமாக கீழே சொல்லப்படுகிற விடயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காசு வந்தது என்பது மேல சொல்லப்படுகிற அந்த விடயத்துக்குள்ள ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு நிகழ்வு. மேல சொல்லுகிறது அவர் 4 விதமான கோட்பாடுகளை தான் சொல்லுகிறார், 4 தியர். சரியா? இந்த 4 விடயங்களும் எதிர்காலத்தில் எங்களுக்கு உதவியாக அமையும் என்று சொல்லி போட்டு 2018 பாத்தீங்கன்னா இப்படி 6 விஷயம் வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த சாதனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அப்ப மேல சொல்லப்பட்டதை தான் இனி விரிச்சு சொல்லி கொண்டு போற என்று தெரியுது. அதுல பாருங்க 2017 அந்த பகுதி விளங்கிட்டு தானே என்ன? சரி, அவருடைய பதில காணையில நாங்கள் அங்கால போவோம். 2017 ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னுரிமைகளின் பொதுவாக்கப்பட்ட முறைமை மீள கிடைத்தமை. அது என்ன முன்னுரிமைகளின் பொதுவாக்கப்பட்ட முறைமை என்ற? சாரி, ஜிஎஸ்பி பிளஸ் என்ன? ஜிஎஸ்பி பிளஸ் என்று சொல்லி. ஓகே, அப்போ 2017 ஐரோப்பிய ஒன்றியத்தின் முன்னுரிமைகளின் பொதுவாக்கப்பட்ட முறைமை மீள கிடைத்தமை. 2016 ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளுக்கான மீன் உற்பத்திகளின் ஏற்றுமதி மீதான தடை அகற்றப்பட்டமை என்பன ஏற்றுமதிகளின் மீது சாதகமான பெறுபேறுகளை விளைவித்தன. ஏன் இதை சொல்லுகிறார்? உங்களுக்கு இந்த பகுதி ஏன் கதைக்கிறார்? அதாவது சர்வதேச சந்தை ஓபன் ஆயிருக்குது ஏற்றுமதி சொல்லி இருக்கிறார். முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில ஏற்றுமதி வருமானங்கள் அதிகரித்தது. அந்த அதுக்குரிய விடயத்தை, அதாவது நேரடி முதலீடுகளை சொல்ல இல்ல, உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் தொடர்பாக ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாருன்னா எங்களுக்கு ஏற்றுமதிகளின் மீது சாதகமான பெறுபேறுகள் கிடைத்ததில்லை. முன்னெப்பொழுதும் இல்லாத அளவு உயர்ந்த ஏற்றுமதி வருவாய்கள் கிடைத்ததுல இந்த 2 விடயங்களும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள். அங்க இருக்கிற அந்த 6ஐயும் அவர் தனித்தனியா விளங்கப்படுத்துகிறாரா என்று பார்த்தால் கீழே அதை நாங்கள் அவதானிக்க முடியாம இருக்கு. ஆனால் ஏற்றுமதி வருமானங்களில் திடீரென ஒரு மிதப்பு ஒன்று தோன்றியதுக்கு காரணம் அவர் குறித்துரைக்கக்கூடிய இந்த 2 விடயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால அந்த ஜிஎஸ்பி வழங்கப்பட்டது, அதே போல மீன் ஏற்றுமதி மீதான தடை அகற்றப்பட்டமை என்பன சாதகமான விஷயங்கள் என்று அவர் மேல சொல்லப்பட்டதனுடைய ஒரு உள்ளார்ந்த விடயத்தை, அதனோடு தொடர்புடைய ஒரு உள்ளமைந்த விடயம் ஒன்று எங்களோட பேசுகிறேன். எனினும் என்று சொல்லுகிறார். எனினும் என்று சொல்லுகிற போது நாங்கள் பொதுவாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி போட்டு எனினும் என்பதனுடைய அந்த சொல் வருகிற போது என்னத்தை நாங்கள் நினைக்கவும் சில சிக்கல் இருக்குது அப்படிங்க. இப்படி இருக்குது, இருந்தாலும் இன்னொரு சிக்கல் இருக்கு பாருங்கோ என்று சொல்லவா. எனினும் என்று சொல்லுகிற போது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்று சொல்லுகிற மாதிரி என்ன? எனினும் முன்னெப்பொழுதும் இல்லாத உயர்ந்த இறக்குமதிகள், தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை, காலநிலை மாற்றங்களின் தாக்கம் போன்றவை நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் முக்கிய உள்நாட்டு சவால்களாக விளங்குகின்றன. இங்க இந்த பகுதியின் மூலமாக ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் இருக்குது, இருந்தாலும் வர்த்தக செயலாற்றம் உள்நாட்டில் சில சவால்களை எதிர்நோக்குகிறோம். சரிதானே? இது வெளிநாட்டிலே எங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. உள்நாட்டில
பிரச்சனை இருக்குது. வெளிநாட்டுல சாதகமான சூழ்நிலை இருக்குது. ஐரோப்பாவில சாதகமான ஒரு நிலைமை இருந்தது. இருந்தாலும் உள்நாட்டு நிலைமை சரியில்லை பாருங்க. சரிதானே? வெளிநாட்டுல ஐரோப்பாவில எல்லாம் சரி, இருந்தாலும் உள்நாட்டு நிலைமை சரியில்லைன்னு சொல்லி கவலைப்படுகிறேன். உள்நாட்டு நிலைமை சரியா இல்லை என்பதுக்கு அவர் எத்தனை காரணங்கள் சொல்லுங்க. மூன்று காரணங்கள். ரெண்டு காரணம். மூன்று காரணம். மூன்று சார். ரெண்டு காரணம். ரெண்டு காரணம். சரி, என்னென்ன காரணம் சொல்லுங்க. இறக்குமதி, உயர்ந்த இறக்குமதி, காலநிலை மாற்றம், மற்றது உற்பத்தி திறன், இந்த தாழ்ந்த போட்டித்தன்மை. உற்பத்தி திறனும் உயர்ந்த உற்பத்தி செலவு வருமானம், தாழ்ந்த போட்டித்தன்மை. சார், உயர்ந்த இறக்குமதிகள் தாழ்ந்த உற்பத்தி திறனாலதான் சார் அந்த போட்டித்தன்மை வந்து ஏற்பட்டேன்னு சொல்றேன். நன்றி சொல்லுகிறேன். சரி, வாசிப்போம். சரிதானே? இப்ப பாருங்க, எனினும் எங்க கம போடுறாரு? முதலாவது கம எங்க போடுறார்? உயர்ந்த இறக்குமதிகளுக்கு போடுற இறக்குமதிகளுக்கு இல்லாத உயர்ந்த இறக்குமதிகள். அதனுடைய அர்த்தம் என்ன? வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்டது இந்த ஆண்டுதான். அப்ப அதிக இறக்குமதிகள், முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த இறக்குமதிகள். இரண்டாவது கம எங்க போடுற? போட்டித்தன்மை. தாழ்ந்த போட்டித்தன்மை. அதனுடைய தாழ்ந்த போட்டித்தன்மை என்றா தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை. போட்டி குறைஞ்சது. உற்பத்தி செலவு ஒரு கூடினதால அந்த விலை கூடி வெளிநாட்டு சந்தையில போட்டி போட ஆரம்பிக்குது. சந்தையில போட்டித்தன்மை குறைவடைகிறது என்ற கருத்து என்னென்றால், இவருக்கு போட்டி இல்லாம போகிறது என்ற கருத்து இல்லை பிள்ளைகள். சரிதானே? கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. போட்டித்தன்மை உயர்வாக இருத்தல் என்பது தரமான பொருட்கள், உயர்ந்த தரம் மற்றும் நியாயமான விலை அல்லது ஏனையவர்களோடு ஒப்பீடு செய்யும் போது குறைந்த விலை காணப்படமாக இருந்தால் அது உயர்ந்த போட்டித்தன்மை. சரியா? இங்க தாழ்ந்த போட்டித்தன்மை என்று சொல்லுகிறேன். இப்ப தாழ்ந்த போட்டித்தன்மை என்றால் ஏனையவர்களோடு ஒப்பிட்டும் போது தரம் மற்றும் குறைந்த விலை என்ற காரணங்களினால வியாபாரத்தில் அவர்களுக்கான டிமாண்ட் என்ன, அதிகமான டிமாண்டை இவை சம்பாதிக்க முடியலை என்பது தாழ்ந்த போட்டித்தன்மை உருவானமைக்கு காரணங்கள் என்று சொல்லுகிறேன். வேற தாழ்ந்த போட்டித்தன்மையை உருவாக்கிய இரு காரணிகள் சொல்லுகிறார். என்ன? உற்பத்தி திறனும் தாழ்ந்த உற்பத்தி திறனும் உற்பத்தி திறன் குறைவாக இருந்தது, அத்தோடு உற்பத்தி செலவு அதிகமாக இருந்தது. இவற்றின் காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை. அப்ப இதுக்குள்ள நீங்கள் மூன்று விடயம் இருப்பதாக இருக்கிறதோ? தாழ்ந்த உற்பத்தி திறன், உயர்ந்த உற்பத்தி செலவு. சரிதானே? அப்படி எடுக்க தேவையில்லை. அங்க எந்த இடத்துல கம போடுறாருன்னு பாருங்க, தாழ்ந்த போட்டித்தன்மை என்று சொல்லி முடிக்கிறது. தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு என்கிற இரண்டு காரணிகளின் விளைவாக தோன்றுகிறது தாழ்ந்த போட்டித்தன்மை. அப்ப எல்லா இடத்திலையும் நீங்கள் இறுதியாக இருக்கிறது விடயத்துக்கு முன்பாக மற்றும் என்பதை பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்க இயலாது. அப்படி இல்லாமலும் அவர் எழுதலாம். எல்லோருடைய எழுத்து எல்லாருக்கும் அது தெரியுமோ? தமிழ் படிச்ச எல்லாருக்குமே இப்படித்தான் எழுத வேணும்னு தெரியுமோ? அப்படி இல்லை. அவர் இந்த இடத்துல அந்த மற்றும் என்கிற நுட்பத்தை பயன்படுத்தவில்லை. மூன்றாவது விடயமா காலநிலை மாற்றங்களின் தாக்கம். சரிதானே? அந்த மற்றும் என்று போட்டு அது இறுதி விடயமாக அவர் ஃபைனலைஸ் பண்ண விரும்பல. இந்த மூன்றை அடையாளப்படுத்தி இதுவும் இந்த மூன்றும் இன்னும் கொஞ்சமும் என்று சொல்லுகிற போது அந்த மற்றும் என்பதை தவிர்ப்பது சிறந்த எழுத்து நடை. சரிதானே? அந்த மற்றும் என்பதை பயன்படுத்த மாட்டார்கள், இறுதிக்கு முன்பாக பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி அந்த போன்றவை என்று இன்னும் இருக்கிற விடயத்துக்கு முன்பாக எங்கேயாவது மற்றும் என்பதை பயன்படுத்துகிறார் என்றால் அது இணைப்பதற்கானதாக இருக்குமே தவிர
இறுதி பெயர் சொல்லுக்கானது அல்ல. விளங்குதா சொல்றது? அந்த காலநிலை மாற்றங்களின் தாக்கம் என்பதற்கு முன்பாக சில வேளைகள்ல நிச்சயமற்ற நிலைமைகள் மற்றும் காலநிலை மாற்றங்களின் தாக்கம் போன்றவை என்று சொல்லப்பட்டிருக்குமாக இருந்தால், நிச்சயமற்ற நிலைமைகளும் காலநிலை மாற்றங்களும் என்கிற ஒரே விடயத்தை சொல்வதற்கு தான் அதை பயன்படுத்தி இருப்பாரே தவிர இறுதி பெயர் சொல்லி அடையாளப்படுத்துகிற பிரித்து காட்டுவதற்கு பயன்படுத்த முடியாது போன்றவை என்று வருகிற போது இது நல்ல எழுத்தினடை. சரிதானே? இப்படித்தான் எல்லா நல்ல எழுத்தினடைகளும் உங்களுக்கு வரும்படி யோசிக்கிறது இல்லை. இங்க அப்படி அழகாக இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு உரைப்பகுதி. நான் சொன்னேன், இதுல நிறைய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இங்க பாருங்க, இந்த பகுதிக்குள்ள வச்சுக்கொண்டு, சரிதானே, இந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கொண்டு நான் உங்களோட சில விடயங்களை கதைக்கிறேன். இந்த முதலாவது விடயம் சொல்லுகிறோம் தானே, முன்னப்பொழுதும் இல்லாத உயர்ந்த இறக்குமதிகள், தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை, காலநிலை மாற்றங்களின் தாக்கம் போன்றவை நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் முக்கிய உள்நாட்டு சவால்களாக விளங்குகின்றன. இதுல கவனிங்க, உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை. இந்த காரணம் எது? உயர்ந்த உற்பத்தி செலவு, தாழ்ந்த போட்டித்தன்மை என்பவற்றில காரணம் எது? உற்பத்தி செலவு காரணமாக, அது காரணமாக அமைகிற போது உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக அமைய அதனால் ஒரு காரியம் நிகழ்கிறது. என்னென்று சொல்றோம்? போட்டித்தன்மை. அதே போல தாழ்ந்த உற்பத்தி திறன் என்பதை நீங்கள் காரணமாக எடுத்தால் காரியம் எது? உயர்ந்த உற்பத்தி செலவு. தாழ்ந்த உற்பத்தி திறன் என்பதை ஒரு காரணமாக எடுத்தால் காரியம் என்பது எது? தாழ்ந்த போட்டித்தன்மை. வர்த்தக செயலாற்றல். அதுக்கும் தாழ்ந்த போட்டித்தன்மை. சரிதானே? அது தாழ்ந்த போட்டித்தன்மை. இங்கு தாழ்ந்த உற்பத்தி திறன் என்பது ஒரு காரணம், அதனாலே விளைகிற காரியம் தாழ்ந்த போட்டித்தன்மை. இன்னொரு விதமாக உயர்ந்த உற்பத்தி செலவு என்பது ஒரு காரணம், அதனால் ஏற்படுகிற காரியம் என்ன? தாழ்ந்த போட்டித்தன்மை. சரிதானே? தாழ்ந்த உற்பத்தி திறனுக்கும் உயர்ந்த உற்பத்தி செலவுக்கும் இடையில் காணப்படும் தொடர்பு என்ன? தாழ்ந்த உற்பத்தி திறன், உயர்ந்த உற்பத்தி செலவு என்பவற்றுக்கு இடையில் எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? ரெண்டுக்கும் இடையில கவனிங்க பிள்ளைகள், இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு இருப்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தாழ்ந்த உற்பத்தி பின்தொடரும் தொடர்பு என்கிறது பிள்ளை. தாழ்ந்த உற்பத்தி திறனை பின்தொடர்ந்து தாழ்ந்த போட்டித்தன்மை தோன்றுவது, அது பின்தொடரும் தொடர்பு. அது காரணகாரிய தொடர்பின் இன்னொரு வகைதான் பின்தொடரும் தொடர்பு. அது சில வேளை படிப்படியாக 2-3 கட்டங்களாக நிகழும். இங்க 2 கட்டம் தான் இருக்குது. தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு என்கிற 2 காரணிகள், அவை தனித்தனியான காரணிகள். ஆனால் அந்த இரண்டும் தாழ்ந்த போட்டித்தன்மையை தோற்றுவிப்பதற்கு பங்களிப்பு செய்கின்றன. சரிதானே? அப்ப அவற்றுக்கு இடையில என்ன தொடர்பு காணப்படுது என்றால் இணை காரணங்களான தொடர்பு காணப்படுது. அவை இணை காரணிகள், அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவளிக்கக்கூடிய நபர்களே தவிர ஒருவரில் ஒருவர் தங்கி இல்லை. இப்ப சில வேளைகளை நீங்கள்
தாழ்ந்த உற்பத்தி திறனால உயர்ந்த உற்பத்தி செலவு ஏற்படும் என்று சொல்லுகிறது. நான் சொல்லுகிற கோட்பாடு ரீதியாக அது சரியாக இருக்க மாட்டேன். இங்கு அவர் ஒரே ஆசிரியர் அந்த தொடர்பை சொல்லையில 2 நிலைமைகள் காணப்படுது என்று சொல்றேன். சரிதானே? அப்ப இந்த 2க்கும் இடையில இருக்கிற இடைத்தொடர்பு என்னென்றா, இரண்டுமே காரணத்தன்மை வாய்ந்தவை. அப்போ இணை காரண தொடர்பு தான் அவை இருக்கு. அவை 2 பேரும் இணைக்காரணம். 2 பேருல இப்ப உற்பத்தி திறனுக்கும் போட்டித்தன்மைக்கும் இடையில எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? நேர் தொடர்பு காணப்படுது. நேரான தொடர்பு. திறன் அதிகரித்தால் போட்டித்தன்மையும் அதிகரிக்கும். உற்பத்தி திறன் குறைந்தால் போட்டித்தன்மையும் குறைக்கும். அப்ப நேரான தொடர்பு காணப்படுகிறது. அதே போல உற்பத்தி திறன் காரணமாக போட்டித்தன்மை தீர்மானிக்கப்படுவதனால காரண காரிய தொடர்பும் இருக்குது. அப்ப உற்பத்தி திறன் போட்டித்தன்மை என்பவற்றுக்கு இடையில் நேர்கணியமான காரண காரிய தொடர்பு காணப்படுது. உற்பத்தி திறன் என்பது காரணம், போட்டித்தன்மை என்பது காரியம். உற்பத்தி திறன் அதிகரித்தால் போட்டித்தன்மை அதிகரிக்கும். உற்பத்தி தன்மை உற்பத்தி திறன் தாழ்ந்த உற்பத்தி திறன் காரணமாக தாழ்ந்த போட்டித்தன்மை ஏற்படுகிறது. ஆகவே ஒன்று அதிகரித்தால் மற்றதும் அதிகரிக்குது, ஒன்று குறைந்தால் மற்றதும் குறையுது. அதனால நேர்கணியம். அதே வேளைகளில உற்பத்தி திறன் என்பது காரணமாகவும் போட்டித்தன்மை என்பது காரியமாகவும் இருப்பதனால காரண காரிய தொடர்பு இருக்கிறது. இதை மாற்றி சில வேளைகள்ல உங்களுக்கு போட்டித்தன்மை மற்றும் உற்பத்தி திறன் என்பவற்றுக்கு இடையில் எவ்வாறான தொடர்பு காணப்படுகிறது என்று கேட்டால், நீங்கள் காரிய காரண தொடர்பு என்று சொல்லலாம். காரியம் முன்னுக்கு சொல்லப்பட்டு காரணம் பின்னுக்கு சொல்லப்பட்டால் காரிய காரண தொடர்பு என்று சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி இப்ப பாருங்க. உற்பத்தி செலவு போட்டித்தன்மை ஆகியவற்றுக்கு இடையில எவ்வகையான தொடர்பு காணப்படும்? காரணகாரிய தொடர்பு. முதலாவது என்ன கணிய தொடர்பு இருக்குது? எதிர்கணியம். உற்பத்தி செலவு அதிகரித்தால் போட்டித்தன்மை குறைவடையும். உற்பத்தி செலவு குறைந்தால் போட்டித்தன்மை அதிகரிக்கும். உற்பத்தி செலவு குறைவடைந்தால் போட்டித்தன்மை அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரித்தால் போட்டித்தன்மை குறைவாகவே எதிர்கணியம். ஆனால் உற்பத்தி செலவின் காரணமாக போட்டித்தன்மை தீர்மானிக்கப்படுவதனால உற்பத்தி செலவு காரணமாகவும் போட்டித்தன்மை காரியமாகவும் இருக்கிறது. ஆகவே காரண காரிய தொடர்பு இது எதிர்கணிய காரண காரிய தொடர்பு. இதை விட நான் கூட விளங்கப்படுத்த இல்லை. சரி, அப்ப இங்க உள்நாட்டு சவால்கள் 4 எத்தனை சொல்லி இருக்கிறாரு? 3. அதிக அளவான இறக்குமதிகள், தாழ்ந்த போட்டித்தன்மை, காலநிலை மாற்றங்களின் தாக்கம். 3 இங்க இருக்குதோ? இன்னும் இருக்குது. 3 அடையாளப்படுத்தி இருக்கிறேன். என்ன போன்றவை நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் முக்கிய உள்நாட்டு சவால்களாக விளங்குகின்றன. சரி, இதோட நாங்கள் கூட நேரம் செலவு செய்து போட்டோம். சரி, நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். என்ன மேலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளினால் பின்பற்றப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக கொள்கைகள், குறிப்பாக பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக கொள்கைகள் குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக பிணக்குகளுக்கு வழிவகுத்ததுடன் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மீதான கசியும் தாக்கங்கள், பிரெக்சிட், முக்கிய வர்த்தக பங்காளர்களிடையே நிகழும் புவியியல் சார்ந்த பதட்டங்கள், உலகளாவிய பெறுமதி சங்கிலியின் பங்கேற்பு குறைவாக காணப்பட்டமை, உயர்ந்த மற்றும் தளம்பலான மசகெண்ணெய் விலைகள் மற்றும்
உயர் மத்தியதர வருமான அந்தஸ்திற்கு நாடு உயர்வடைவதன் காரணமாக முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால் ஏற்படும் இடர்நேர்வு என்பன கரிசனைக்குரிய முக்கிய விடயங்களாக காணப்படுகின்றன. இப்ப உள்நாட்டு சவால்கள் இருக்குது. அதை தவிர மேலதிகமாக உள்நாட்டு சவால்கள் சொல்லப்பட்டவை 3. அதற்கு மேலதிகமாக இன்னும் கவனத்துக்கு எடுக்க வேண்டிய அல்ல கரிசனைக்குரிய எத்தனை விடயங்கள் சொல்லி 5 திரும்ப எனக்கு ஒரு 5 யார் சொல்றீங்கன்னு பாப்போம். யூட் எத்தனை? 5 சார். சாரி 5. பிரசாந்த் 5 தான் சார். 5. சுசி 5 சார். 5. அஃப்ராத் 4. ஓகே. அப்ப நான் ஹஃப்ராத்தோட பேச விரும்புகிறேன். மற்ற ஆக்கள் இப்போதைக்கு மக்கி ஓஃப்ல வச்சுக்கொள்ளுங்க. ஹஃப்ராத் அந்த 4ஐயும் எனக்கு அடையாளப்படுத்துங்க. பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக கொள்கைகள் அதைத்தான் விவரிச்சுக்கிறார். மற்றது பிரெக்சிட், முக்கிய வர்த்தக பங்குதாரர்களும் புவியியல் சார்ந்த பதட்டம் 2. 3வது சரியா சார்? சொல்லுங்க. 3வது உலகளாவிய பெறுமதி சங்கிலி பங்கேற்பு குறைவாக காணப்பட்டமை. 4வது உயர்ந்த மற்றும் தளம்பலான மசகு விலைகள் மற்றும் உயர்தர மத்திய வருமான நாடுகளின் உயர்வடைவதன் காரணம் முன்னுரிமை வசதிகள் இருப்பதனால் இடர்நேர்வு. 4. ஓகே. வேற யார் 5 சொன்னது? 5 சார். பானு கதை. முதலாவது வந்து அந்த வர்த்தகம் மற்றும் வளர்ச்சி மீதான பசியும் தாக்கங்கள் உண்டு. எப்படி சொல்றீங்க? நாடுகளால் பின்பற்றப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக கொள்கைகள், வர்த்தக கசியின் தாக்கங்கள் அது ஒன்று. சரி. உண்டு. முக்கிய வர்த்தக புவியியல் சார்ந்த பதட்டங்கள் 2. 3 வந்து உலகளாவிய பெறுமதி சங்கிலியின் பங்கேற்பு குறைவாக காணப்பட்டுமே. 4 வந்து உயர்ந்த மற்றும் தழும்பலான மசக எண்ணெய் விலைகள். 5 வந்து உயர் மத்தியதர வருமான அந்தஸ்துக்கு நாடு வந்து உயர்வடைவதன் காரணமாக ஏற்பட்ட இடர்நேர்வு இழப்புகள். ஏன் இந்த மற்றும் என்பதை நாங்கள் எடுக்கிற வேண்டாம். இது இறுதியாக சொல்லப்படுகிற விடயத்துக்கு முன்னுக்கு பயன்படுத்துகிற மற்றும் என்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மசகெண்ணெய் விலைகளினுடைய உயர்வும் தளம்பலும் என்கிற விடயத்தை இலங்கை ஒரு உயர் மத்தியதர வருமான அந்தஸ்துக்கு உயர்வடைவதனால் ஏற்படுகின்ற முன்னுரிமை வசதிகளை இழத்தல் என்பது தொடர்பு கொண்ட ஒன்று அல்ல. இது இந்த கருத்து என்னன்னா, இப்ப இலங்கை முதல் குறைந்த வருமான நாடாக இருந்தது, பிறகு நடுத்தர வருமான நாடாக மாறியது. சரிதானே? அதாவது மத்தியதர வருமான நாடாக மாறியது. நாடுகளை 3 விதமாக வகைப்படுத்துகிறார்கள். அது உலக வங்கியினுடைய வகைப்படுத்தல். அவர்கள் எப்படி வகைப்படுத்துகிறார்கள் என்றால், ஒன்று குறைந்த வருமான நாடுகள், 2வது மத்தியதர வருமான நாடு, 3வது உயர்ந்த வருமான நாடு. அந்த மத்தியதர வருமானத்துல இருக்கிறத குறைந்த மத்தியதர வருமானம், உயர்ந்த மத்தியதர வருமானம் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். நான் திரும்ப விளங்கப்படுத்தி காட்டுகிற பிள்ளைகள், இப்ப முதலாவது குறைந்த வருமானம், சரிதானே? 2வது 2 மாதிரி வச்சிருக்கு, 2 பேருமே ஒரே லெவல் தான், சரியா? அடுத்த 3வது இப்படி இருக்கு. அதாவது இது குறைந்த வருமானம், இது நடுத்தர வருமானம், இது உயர்ந்த வருமானம். நடுத்தர வருமானத்துல குறைந்த நடுத்தர வருமானம், உயர்ந்த நடுத்தர வருமானம் என்று சொல்லி வகைப்படுத்துவார். அப்போ இலங்கை குறைந்த நடுத்தர வருமான நாடு என்பதுல இருந்து இப்படியே உயர்ந்த நடுத்தர வருமான நாடு என்கிற அந்தஸ்துக்கு போகுது. அது பிறகு எல்லாம் அடிபட்டு போய் ஏழை நாடாவே போச்சு, அது வேற, சரிதானே? கடனை திருப்பி கொடுக்க வக்கில்லாத நாடு என்பதாக இலங்கை பின்னர் மாற்றம் அடைந்து போச்சுது. ஆனால் இங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா, இப்படி இந்த லெவலுக்கு போச்சுதென்றால்
நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த ஜிஎஸ்பி இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான முன்னுரிமைகள், அவர்களுக்கான பிரீமியம் ஃபெசிலிட்டிஸ், அவர்களுக்கான ப்ரியோரிட்டி இல்லாமல் போகும். அப்ப நாங்கள் ஒரு கொஞ்சம் வசதி குறைஞ்சாக்கள் என்கிற போது அவர்களுக்கு உதவி செய்கிறது வேறு. இப்ப நல்ல வருமானம் இது வருது, ஒரு பிள்ளை கனடா போயிட்டுது என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் அவர்களை சில சலுகை அணியில இருந்து வெளியில எடுத்துடும். அதுபோல இலங்கையை முன்னே போன உடனே இலங்கையை அந்த சலுகை அணியிலிருந்து வெளியில் எடுத்துடுவாங்க. அது ஒரு ரிஸ்க் இலங்கைக்கு. அதனால் ஏற்படும் இடர் நேர்வு. இலங்கைக்கு ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது, உயர் மத்தியதர வருமானம். அப்ப மத்தியதர வருமானத்திலேயே தாழ்ந்தது உயர்ந்தது என்று 2 வகை இருக்குது. அந்த மத்தியதர வருமானத்துல தாழ்ந்த மட்டத்திலிருந்து உயர்ந்த மட்டத்துக்கு இலங்கை போகுது. ஆக தொப்தான் உயர் வருமான நாடுகள், அதுக்குள்ள போகல இலங்கை இன்னும். சரிதானே? இப்பவே உயர் மத்தியதர வருமானத்திலிருந்து கீழே வந்துடுது திருப்பி. சரி, அந்தஸ்துக்கு நாடு உயர்வடைவதன் காரணமாக முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால் ஏற்படும் இடர் நேர்வு ஆகிய கரசனைக்குரிய விடயங்கள். எத்தனை விடயங்கள் சொல்லியிருக்காங்க? 5 சார். 5 விடயங்கள். 5 விடயங்கள் இருக்கு. சரிதானே? இது தொடர்பாக 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கள்ட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தது. இலங்கை உயர் மத்தியதர வருமான அந்தஸ்துக்கு நகர்வதனால இலங்கைக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா? முன்னுரிமைகளை இலங்கை இழக்க, ஏன்னா முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால ஒரு இடர் நேர்வு கொண்டு அது இலங்கைக்கு இருக்குது என்று சொல்லியிருக்கு. எனினும் வர்த்தக தாராளமயப்படுத்தலை வசதிப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை, தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022, முதலீட்டாளர் வழிகாட்டல் போன்ற சீர்திருத்தங்களும் வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு காணப்படும் முக்கிய பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் கண்டிருப்பதுடன் அவற்றிற்கான நிவாரண வழிமுறைகளும் நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்றன. என்ன சொல்றாங்க இதுல? இலங்கைக்கு சில ரிஸ்க் இருக்குது, ஏன்னா இலங்கைக்கு சில ரிஸ்க் இருக்குது. உள்நாட்டு சவால்கள் இருக்குது, அதை விட கரசனையில் கொள்ள வேண்டிய சர்வதேச ரீதியான விடயங்கள் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சர்வதேச ரீதியான விடயங்கள் தான். சரிதானே? அப்போ கரசனை கொள்ள வேண்டிய வெளிநாட்டு சவால்கள் இருக்குது. வெளிநாட்டு சவால்கள் 5 இருக்குது. இருந்தாலும் அப்படி வெளிநாட்டு சவால்கள் இருந்தாலும் எனினும் என்று வருகிற போது அந்த பொருள் இருந்தாலும் வர்த்தக தாராளமயப்படுத்தலை வசதிப்படுத்துவதற்கு, தாராளமயப்படுத்தல் என்கிறது ஒரு திறந்த பொருளாதாரத்தின் அந்த வடிவத்தை விவரிக்கிறது. அப்போ தாராளமயப்படுத்தலை வசதிப்படுத்துவதற்கு, ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை. முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது என்னென்ன? புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை. 2வது தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022. அடுத்தது முதலீட்டாளர் வழிகாட்டல் போன்ற சீர்திருத்தங்கள். ஏன் முதலீட்டாளர் வழிகாட்டலுக்கு முன்னுக்கு மற்றும் போட இல்லை? இன்னும் இருக்குது. சரி, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது என்பதற்காக போன்று என்று சொல்றதுனால ஒன்றல்ல. சரிதானே? இது நான் சொன்ன மிகச்சிறந்த ஒரு எழுத்து நடை. இந்த உரைப்பகுதி கொஞ்சம் கடினம் வாசிக்க, ஆனால் மிகச்சிறந்த எழுத்து நடை. வர்த்தக தாராளமயப்படுத்தலை வசதிப்படுத்துவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை. அங்கதான் காம போட்டு சரியா? வர்த்தக கொள்கை அது ஒரு விடயம். அடுத்தது தேசிய ஏற்றுமதி உபாயம் 2018-2022, முதலீட்டாளர் வழிகாட்டல் போன்ற சீர்திருத்தங்களும். இப்ப இங்க சீர்திருத்தங்கள் போன்ற சீர்திருத்தங்கள் என்று சொல்லித்தான் சொல்றோம். வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு காணப்படும் முக்கிய பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் கண்டிருப்பதுடன் அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகளின் நடைமுறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 விடயங்களும் சேர்ந்து, அதாவது புதிய உபாயங்கள் மற்றும் தேசிய வர்த்தக கொள்கை, தேசிய ஏற்றுமதி உபாயம், முதலீட்டாளர் வழிகாட்டல், இதுவும் இன்னும் சிலவும் என்ன செய்திருக்கிறோம்?
முக்கியமான பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் கண்டிருக்கு. மேல சொல்லப்பட்ட உள்நாட்டு சவால்கள், வெளிநாட்டு சவால்கள் 5, உள்நாட்டு சவால்கள் 3, எல்லாத்தையும் அதுக்குரிய நிவாரணம், அதுக்குரிய ரெமடி என்று சொல்லுவோம் நாங்களா. அதுக்குரிய நிவாரணம் என்ற இந்த நாங்கள் நிவாரணம் கொடுக்குற அது இல்லை, அவற்றை தீர்ப்பதற்கான முறை வழிமுறைகளை நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்றன. அண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறேன். அதுக்கான ரெமடி சிஸ்டமும் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. அடையாளம் காணப்பட்ட உபாயங்களை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும், அப்ப சில ஸ்ட்ராட்டஜி அடையாளம் கண்டிருக்கணும் இதுல, அதை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும் பிரச்சனைகளின் தன்மையினையும் அமைப்பியல் தன்மையை கருத்தில் கொள்கையில் நிவாரண வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். என்ன சொல்றார்? இப்ப இதுக்கு பிரச்சனை தெரியும், சவால்கள் என்னன்னு தெரியும். உள்நாட்டுல 3 சவால் இருக்கு, வெளிநாட்டுல 5 சவால் இருக்கு. இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்காக சில ஆவணங்கள், கொள்கை ஆவணங்கள் ஆக்கப்பட்டிருக்கு. 3 ஆவணங்கள் பேர் சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேற விடயங்களும் இருக்கும், சரிதானே? அப்படி இருக்குது. ஆனால் அதுல நிவாரண வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்குது. அதுல இருந்து இருக்குது அந்த அவற்றுக்கு தீர்வு காணுகிற வழிமுறைகள். நிவாரணம் என்பது அந்த பிரச்சனை, அந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு, அந்த சவால்களுக்கு ஒரு தீர்வை தருவதற்கான வழிமுறைகளும் அடையாளம் காணப்பட்டு. ஆனா பார்த்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். கணிசமான காலம் எடுக்கும் என்று சொல்லல, எடுக்கக்கூடும். சரிதான். உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வமான சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுத்தல் வேண்டும். இவர் என்ன சொல்றாருண்டா, உற்பத்தி செலவுகள் வினைத்திறன் குறைவாக இருக்கிறது. நாங்கள் 2 விஷயம் சொன்ன, உற்பத்தி செலவுகள் உயர்வாக இருக்கிறது, வினைத்திறன் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி. அப்ப தேவையான தொழிலாளர்கள், அதாவது அதுல திறன் உள்ள தொழிலாளர்கள் குறைவாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆகிய வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு மேலே அது குறைபாடு சொல்லியாச்சு. அது சப்ளையை தானே பாதிக்கும். எங்களுடைய வெளிநாட்டுக்கு தேவையான, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய தேவையான பொருட்களை செய்வதிலே, அவற்றை உற்பத்தி செய்வதில் தடையை ஏற்படுத்துகிறது உயர்ந்த உற்பத்தி செலவுகள். அதாவது போட்டித்தன்மையை குறைய செய்கிற விடயங்கள்ல உயர்ந்த உற்பத்தி செலவுகள். அடுத்தது வினைத்திறன், உற்பத்தி திறன் போதாமல் இருக்குது, தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாமல் இருக்கிறார்கள் போன்ற வளங்கள் பக்க தடைகளை, இப்படியான வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும். அழகான உரை பகுதி, கொஞ்சம் கவனம் எடுத்து வாசிப்போம். நேரம் போது என்று கவலைப்பட வேண்டாம். உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும். இந்த இவ்வளவு திரும்ப வாசிக்கிறேன். உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும். இங்க எத்தனை விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு?
4 சார். 3 சார். 3 விடயங்கள். முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய எத்தனை விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய எத்தனை விடயங்கள் பேசுகிறார்கள்? பாய்சா 4 சார். பாய்சாவை கதைக்க விடுவோம். பாய்சா சொல்லுங்க. உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான விலையில் இல்லாமல். பாய்சா திரும்ப மைக்க ஆன் பண்ணிட்டு எத்தனை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பூர்ணி 3 சார். ஸ்ரீகாந்த் 3, துஷா 3 சார். 3 விடயங்கள். சரி பாப்போம். யாதவன் சொல்லுங்க. 3 தான் சார். 3 தான். SLIR எக்ஸாம் 17ஆம் நம்பர்ல இருக்கிறது யார்? 3 விஷயம். சரி பாப்போம். நாங்கள் கதை சரிதானே? சரேன் இதுல 3 சார். 4 என்னென்னது? 4 யார்? ரொகானா சொல்லுங்க. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவது. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி ஆதரிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரை உருவாக்குவதற்கும். ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை அது முன்னுக்கு விளக்கமெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் இப்படி எண்ணிக்கொண்டு போவோம். ஏற்றுமதி கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும். முதலீட்டாளர் சினேக ஒரு சூழலை உருவாக்குவதற்கும். வர்த்தக முதலீட்டாளர் சினேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு என்று போட்டிருக்கு. நிறுவன ரீதியான கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும். நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும். நிறுவன ரீதியான கட்டமைப்பை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும். இது அடுத்த விஷயம். என்ன? நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும். இங்க 4 விடயங்கள் இருக்குது என்று சொல்றாங்க. எனக்கு அந்த 3 என்று சொன்ன ஒரு ஆள் மைக்கோன் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இருந்து ஃபாய்ஸா கதைங்க. 3 என்னென்னு சொல்லுங்க. உயர்ந்த உற்பத்தி செலவு மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாமல் கொண்ட வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. 2வது, ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு. 3வது, வர்த்தகம் மற்றும் முதலீட்டாளர் சினேகபூர்வ சூழல். பாய்சா கொஞ்சம் எங்களுக்கும் செவி கொடுங்க. நீங்க வேகமா போறீங்க. இடையில மற்றவர்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறோம். ஒரு விடயமா எனக்கு திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. மைக்கோன் பண்ணிட்டு. முதலாவது உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவு இல்லாமல். 2வது, வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு. 3வது, வர்த்தகம் மற்றும் முதலீட்டாளர் சினேகபூர்வ கூட்டமைப்பை ஒழுங்குமுறைப்படுத்துவது. சரி, எனக்கு அவங்களுடைய கொஞ்சம் கேட்டுக்கொள்வது எனக்கு சிரமம் இருந்தது. நான் நினைக்கிறேன் மற்றாக்களும் அப்படி. மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்த் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போமா? சார். முதலாவது, உயர்ந்த உற்பத்தி செலவுகள் மற்றும் தேவையான தொழிலாளர்கள் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. அதை எளிமையாக எப்படி சொல்லலாமம்மா? வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவது. அது முன்னுக்கு போன்ற என்று சொல்லி எல்லாம் போட்டு விளங்கப்படுத்தி அது சொல்றாங்க. உற்பத்தி செலவு, உயர்ந்த தேவையான தொழிலாளர் போதுமான அளவில் இல்லாமை போன்ற வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. அப்ப முதலாவது கவனம் செலுத்த வேண்டியது வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கு. மற்ற ஆக்கள் மெக்க கொஞ்சம் ஓ பண்ணுங்க.
மற்ற ஆக்கள் மற்றும் ஓ பண்ணுங்க. சரி, அடுத்த சொல்லுங்க. இரண்டாவது சார், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவது. சரி, அப்ப ரெண்டாவதும் சரி, ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவது. மூன்றாவது வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவது. ஃபைனலா சொல்லுங்க, இரண்டு சொல்லி. இப்ப மேல சொன்ன போல வளங்கள் பக்க தடைகளை அகற்றுதல், ஏற்றுமதி கலாச்சாரத்தை உருவாக்குதல். மற்றது சார், நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல். அப்போ இது என்ன, இந்த நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல் என்பதை மூன்றாவதாக நீங்கள் மேல சொல்லப்பட்ட சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குதல், அது என்னது? சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கு தேவையான நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துதல். இங்க சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குவதற்கும் என்று சொல்லப்படவில்லை. உருவாக்குவதற்கு சிநேகபூர்வ சூழல் ஒன்றை சரி ஓஃப் பண்ணுங்க மைக்க. சிநேகபூர்வ சூழல் ஒன்றை உருவாக்குவதற்கு நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்துவதற்கு. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவது, இரண்டாவது ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கு, மூன்றாவது நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும். இந்த நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துதல் மூலமாக அடைய எதிர்பார்க்கப்படுகிற நன்மை என்ன? சிநேகபூர்வ சூழலினை உருவாக்கும். வர்த்தக மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இடையில் சிநேகபூர்வ சூழல் ஒன்றை உருவாக்குதல். இங்கு காரணமாக அமைவது எது? வர்த்தக மற்றும் முதலீட்டாளர் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குதல், நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்தல். இதில் காரணமாக கருதக்கூடியது எது? நிறுவன ரீதியான கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதன் மூலம் காரியமாக கருதக்கூடிய வர்த்தக மற்றும் சிநேகபூர்வ சூழல் ஒன்றினை உருவாக்குதல் நிகழ்கிறது. சரிதானே? அப்ப இங்க 4 விடயம் இல்ல, 3 விடயம்தான் இருக்குது. வளங்கள் பக்க தடைகளை அகற்றுதல் என்பதனால், வளங்கள் பக்க தடைகளை அகற்றுதல் என்பது அங்க காட்டப்படுகிற வளங்கள் பக்க தடைகள் மேல சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த உற்பத்தி செலவு மற்றும் தேவையான தொழிலாளர் போதுமான அளவில் இல்லாமை, இவை வளங்கள் பக்க தடைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற உதாரணங்கள். சரிதானே? ஏற்றுமதி கலாச்சாரம் என்பதை விவரிப்பதற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவு அளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவது. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி, ரிசர்ச் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்று சொல்றது. அபிவிருத்தி என்பது டெவலப்மெண்ட் அல்ல. ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவு அளிக்கப்பட்ட, அதாவது ஆராய்ச்சி செய்து அதை மேலும் சீர்படுத்துகின்ற, ஏற்றுமதி தொடர்பாக ஆராய்ச்சி செய்து இப்ப இருக்கிற நிலைமையை மேலும் சீர்படுத்துதல், ஒரு இம்ப்ரூவ்மெண்டா. அப்போ அவ்வாறான ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவது. மூன்றாவது, நிறுவன ரீதியான கட்டமைப்பு ஒன்றை ஒழுங்குமுறைப்படுத்தி அதன் மூலம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டாளர்களிடம் சிநேகபூர்வ சூழல் ஒன்றை உருவாக்குதல் என்கிற 3 விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது என்னது சொல்றாங்க? மேல சொல்லி இருக்கிறாங்க தானே, மேல் பந்தியில கூடும் இல்ல மேல ஆக தொடக்கத்துல 4 எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் அதானே பாதுகாப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில் உலகளாவிய நிகழ்வுகளும் தீர்க்கப்படாத உள்நாட்டு தடைகளும் வர்த்தக செயலாற்றத்தின் நீடித்து நிலைத்திருக்கும் தன்மைக்கு தொடர்ந்து சவாலாக அமையும். அதுல 2 விடயம் சொன்னவங்க. ஒன்று என்னது? உலகளாவிய நிகழ்வுகள், அடுத்தது உள்நாட்டு தடைகள். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? 6
இது சொன்னாங்க என்னன்னு சொன்னா எழுதுகிற போது தாழ்ந்த உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த உற்பத்தி செலவு காரணமாக உருவான தாழ்ந்த போட்டித்தன்மை, சரிதானே, காலநிலை மாற்றங்களின் தாக்கம் போன்றவை நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றத்தை எதிர்நோக்கும் முக்கிய உள்நாட்டு சவால்கள் என்று சொல்லுகிற போது அந்த உள்நாட்டு சவால்களில் பிரதானமான ஒரு விடயத்தை வெற்றி கொள்வதற்கான ஐடியா அவர் சொல்லி இருக்கு. காலநிலை பற்றி சொல்ல இல்லை. அடுத்தது பாருங்க, அடுத்த பகுதி உலகளாவிய சிக்கல்கள். இப்போ உள்நாட்டு சவால்கள்ல அங்க பல விடயங்கள் விளங்கப்படுத்தினாலும் வெற்றி கொள்ளக்கூடிய சவாலை எடுத்துதான் அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த 3 விடயங்களுக்கு முன்னுரிமை அளிக்கலாம். இவற்றின் மூலமாக உள்நாட்டு சவாலை வெற்றி கொள்ளலாம். உள்நாட்டு சவாலில் வெற்றி கொள்ளக்கூடிய சவால் எது என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. அதைத்தான் அவர் விளங்கப்படுத்துகிறார். அடுத்தது வெளிநாட்டு சவால்கள் கொஞ்சம் சொன்னார் தானே. உலகளாவிய சிக்கல்கள் அதிகரித்த வர்த்தக உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும். வெளிநாட்டு சவால்கள் எத்தனை சொன்ன? 5 6 வெளிநாட்டு சவால்கள் 5 சார். 5 விடயம். உலகளாவிய சிக்கல்கள் அதிகரித்த வர்த்தக உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும். இதன்படி புதிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள், அதே போன்று அதிகரித்த பொருளாதார ஒத்துழைப்பு என்பவற்றின் ஊடாக சந்தையை அணுகுவதனை அதிகரிப்பதற்கு மேலும் முயற்சிகள் எடுக்கப்பட்ட வேளையில் ஏற்றத்தாழ்வற்ற வெளிநாட்டு கொள்கைகள் பேணப்பட வேண்டும். எத்தனை விடயங்களை சொல்லுகிறார்? உலகளாவிய சிக்கல்களை தீர்ப்பதற்கான அதிகரித்த வர்த்தக உறவுகளுக்கு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும். அதிகரித்த வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவதற்கு எத்தனை விடயங்கள் செய்திருக்குன்னு சொல்றாங்க? 2 சந்தை அணுகுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. சந்தை அணுகுவதற்கான முயற்சிகள் என்பது புதிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை, அதிகரித்த பொருளாதார ஒத்துழைப்பு என்பவற்றுக்கு ஊடாக சந்தையை அணுகுவதை அதிகரிப்பதற்கான மேலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஏற்றத்தாழ்வற்ற என்ற ஒருவருக்கொருவர் சாரபட்சமற்ற வெளிநாட்டு கொள்கைகள் பேணப்பட வேண்டும். அப்ப 2 விடயம் சொல்றாங்க. உலகளாவிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு வர்த்தக உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டும். வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்டது ஒன்று, சந்தையை அணுகுவதற்கு மேலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, ஏற்றத்தாழ்வற்ற வெளிநாட்டு கொள்கைகள் பேணப்படுதல் வேண்டும். சந்தையை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அது எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, பாரபட்சமற்ற கொள்கை இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? உண்மையிலே நேரம் போனது தெரியாம நாங்கள் தொடர்ந்து பேசி இருக்கிறோம். இப்போ நிறைய விஷயம் விளங்கிட்டு எங்களுக்கு அந்த உரைப்பகுதி கூட ஆக நிறைய விடயம் அந்த முதல் வாசிக்கிற போது விளங்குறதை விட மிக தெளிவாக அந்த பகுதி எங்களுக்கு விளங்கிட்டு. சரி, இப்ப இனி கேள்விக்கு போவோம். இவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு நேரம் எடுத்து விளங்கப்படுத்துகிறேன்னா, இந்த வாரியான உரைப்பகுதிகள் வருகிற போது விடயங்களை கணக்கிடுவதில், அவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை கண்டுபிடிப்பதில், சரிதானே, எங்கள்கிட்ட கொஞ்சம் நெருக்கடி இருக்கு. இறுதியாக கூட நாங்கள் 3 விடயமா 4 விடயமாங்கிறதுல நெருக்கடிப்பட்டு கொண்டிருந்தோம். பிறகுதான் பார்த்தா 4 இல்லை 3 தான் என்று சொல்லி இருக்கு. சரி, 11வது கேள்வியை பார்ப்போம். 2018 வெளிநாட்டு வர்த்தக செயலாற்றத்துக்கு பக்கபலமாக அமைந்த 6 முக்கியமான சாதனைகள் உரைப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. எத்தனை சொல்லி இருந்தது? 6. என்ன? சரி, புதிதாக முன்னெடுக்கப்படும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்தினை மேம்படுத்தும். புதிதாக முன்னெடுக்கப்படும் உபாயங்கள், கொள்கை சீர்திருத்தங்கள், நிறுவன ரீதியான ஆதரவு என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்தினை மேம்படுத்தும். நிச்சயிக்க முடியாது. எதிர்பார்க்கப்படுகின்ற வேலை நெறி இங்க செலாவணி வீதங்கள் என்பன எதிர்காலத்தில் வர்த்தக செயலாற்றத்துக்கு பாதுகாப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வேளையில், சரிதானே, அது ஒரு வகையான எதிர்பார்ப்பை தவிர நிச்சயப்படுத்தி நாங்கள் சொல்ல முடியாம இருக்கிறதால நிச்சயிக்க முடியாது என்பதாக நாங்கள் முடிவுக்கு வரலாம். அது நல்லது. அடுத்தது,
நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் 4 முக்கிய உள்நாட்டு சவால்கள் காணப்படுகின்றன. இல்லை. 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 5 சொல்லி 3 சொல்லு. 3 3. உள்நாட்டு சவால் 3 சொல்லி 3. 5 என்ற கேள்விக்கு என்ன விட போடணும்? சரி என்று போடலாம். நிலையான வர்த்தக செயலாற்றம் 4 முக்கிய உள்நாட்டு சவால்கள் காணப்படுகின்றன. பெரும்பாலும் தரமாட்டோம் போடலாம். சொல்லணும் சார். மட்டும் குறிப்பிட வேண்டும். வேலைகள்ல வந்தால் நிச்சயிக்க முடியாது இல்லை என்பதை விட ஆம் என்பதுதான் பொருத்தமான விடை. சரிதானே? திரும்பி சொல்லுங்க சார். பிரேக் ஆகி வந்தது. இங்க 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று வைத்துக் கொண்டால் 5 உள்நாட்டு சவால்கள் பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. இங்க தருகிறார் நீடித்த நிலையான வர்த்தக செயலாற்றம் எதிர்நோக்கும் 4 முக்கிய உள்நாட்டு சவால்கள் காணப்படுகின்றன என்று தாரு. இப்போ நாங்கள் நிச்சயிக்க முடியாத என்ற விடைக்கு போகலாமோ? இல்லை. அங்க 4 சவால் இருக்கோ இல்லையோன்றதுதான் கேள்வி. இல்லை என்று சொன்னோம்னா அதன் கருத்து என்ன? நாளை விட குறையே இருக்கு. ஆனா 5 இருக்கிறபடியால் அப்படி ஒரு கேள்வியை தரமாட்டார்கள். தந்தால் அப்படி ஒரு கேள்வி வருமாக இருந்தால் நிச்சயிக்க முடியாது இல்லை என்பதை விட ஆம் என்பதுதான் பொருந்தக்கூடிய விட. மிக பொருத்தமான விட அல்ல, பொருந்தக்கூடிய விட அதுதான். இங்க எத்தனை உள்நாட்டு சவால்கள் கிடைச்சது எங்களுக்கு? 3. அவை இங்க 4 இருக்குது என்று சொல்றதால நாங்க இல்லை என்று விடையளிக்கலாம். இலங்கை உயர் மத்தியதர வருமான நாடு என்ற அந்தஸ்தினை அடைகின்றமை காரணமாக உலக வர்த்தக நலன்கள் சிலவற்றை இழக்கும் அபாய நிலைகள் காணப்படுகின்றன. சொல்லி என்ன ஆம் என்று சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு சொல்லுங்க. இலங்கை என்று இங்க எங்கேயும் சொல்லப்படல தானே சார்? அப்ப அதால கொஞ்சம் அத ஷூர் பண்ணலாமா? எந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது? ஐரோப்பிய நாடுகளுக்கான மீன் ஏற்றுமதிக்கு தடை நீக்கப்பட்டது, மீண்டும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை வழங்கப்பட்டது, இப்படி எல்லாம் சொல்லுகிற போது இந்த உரைப்பகுதியை முழுக்க முழுக்க எங்களால உய்த்துணர முடியும். இது இலங்கை தொடர்பானதாக இருக்கிறது என்பது. அந்த உரைப்பகுதியில நேரடியாக இலங்கை என்கிற வார்த்தை ஒன்றும் இல்லை. அது சரி, நீங்க சொல்லுகிற விடயத்தை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதுல சொல்லப்படுகிற விடயங்களை வைத்துக்கொண்டு எங்களால் இது இலங்கை சார்ந்தது தான் என்கிற முடிவுக்கு வரக்கூடியதா இருக்குது. அதனால நாங்கள் இதுல இலங்கை உயர் மத்தியதர வருமான நாடு என்ற அந்தஸ்தினை அடைகின்றமை காரணமாக உலக வர்த்தக நலன்கள் சிலவற்றை இழக்கும் அபாய நிலைகள் காணப்படுகின்றன என்று சொல்லி இலங்கை என்றதை தவிர்த்து பார்த்தால் கூட எந்த ஒரு நாடாவது ஏதேனும் ஒரு நாடு உயர் மத்தியதர வருமான நாடு என்ற அந்தஸ்தினை அடைகின்றமை காரணமாக உலக வர்த்தக நலன்கள் சிலவற்றை இழக்கிற அபாய நிலை காணப்படுகிறதா இல்லையா? அதன் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்படுகிற சில முன்னுரிமைகள் நீக்கப்படலாம் என்று பந்தியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இலங்கை அவ்வாறான ஒரு நாடாக இருந்தால் அதே விடயம் இலங்கைக்கும் பொருந்துவதாக இருக்கும். அந்த அடிப்படையில நாங்கள் ஆம் என்று விடையளிப்பது இருப்பவற்றுக்குள்ள சரியான விடையாக இருக்கும். 15வது, வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான முக்கிய பிரச்சனைகள், சவால்கள், அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகள் அடையாளம் காணப்பட்ட போதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். இல்லை சார். சரி, நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். இது கூட ஒரு ஊக அடிப்படையிலான விடயம் என்பதனால நாங்கள் நிச்சயிக்க முடியாது என்கிற விடை அளிப்பது பொருத்தமானதாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறேன்டா சார், அங்க அமுல்படுத்தி இருக்கிறாங்க. அமுல்படுத்தி இருந்ததுக்கு பிறகுதான்
அதுல உள்ள சவால்களை மெல்ல மெல்ல கொண்டு வரதுக்கு தான் காலம் எடுக்கும். உடனடியாக அமுல்படுத்திருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு சார், அடையாளம் காணப்பட்ட உபாயங்கள் உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று போட்டிருக்கேன் சார். அங்க இதுல வாசிக்கிறீங்க, அடையாளம் காணப்பட்ட உபாயங்களை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும், உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும், அதுக்கு பிறகு அந்த அந்த விளக்கங்கள் இதனால என்ற காரணங்களை தவிர்த்து அடுத்ததாக வாசிங்க, வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். இல்லையா சார், அதுல முக்கியமான பிரச்சனைகளையும் சவால்களையும் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அவற்றிற்கான நிவாரண வழிமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்று சொல்லிக்கிறார். நடைமுறைப்படுத்தி வருகின்றன, நடைமுறைப்படுத்தியாச்சான சார். அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகளும் நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்றன என்றால் அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுல நாங்க மறுக்கலான சார். அதுக்கு பிறகுதான் சரி. இப்ப உங்களுடைய இந்த பகுதி சரி, இந்த அளவோட இந்த உரைப்பகுதி முடிய இல்லை. அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகளும் நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்றன. திருப்பி சொல்றார், அடையாளம் காணப்பட்ட உபாயங்களை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும், இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதை ஆரம்பிச்சிட்டோம், அதை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்ற போதும் நிவாரண வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கக்கூடும். இங்க என்ன சொல்லுகிறாருன்னா, எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் வைஸா எல்லா பிரச்சனையும் கண்டாச்சு, அதுக்குரிய ரெமெடியும் சரி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நாங்கள். ஆனால் அதை முழுமையா செய்யறதுக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை போல கிடக்கு. ஏனென்றால் பிரச்சனைகளின் தன்மை, அதன் அமைப்பியல் தன்மையை கருத்தில் கொண்டு பார்க்கிற போது நிவாரண வழிமுறைகளை உரிய காலத்துல செய்ய வேண்டியது கட்டாயம், ஆனால் செய்யலாம் போல தெரியல. அதன் தொடர்ச்சியாகத்தான் விளங்கப்படுத்துகிறார். மேல சொல்லுகிற நிவாரண வழிமுறைகள் நடைமுறைக்கிடப்பட்டிருக்கின்ற அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டேன், ஆனால் உரிய காலத்துக்குள்ள அது கம்ப்ளீட் ஆகாது என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற கேள்வியை திருப்பி இருக்க பாருங்க. வெளிநாட்டு வர்த்தகத்துக்கான முக்கிய பிரச்சனைகள், சவால்கள், அவற்றுக்கான நிவாரண வழிமுறைகள் அடையாளம் காணப்பட்ட போதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். இப்ப கணிசமான காலம் எடுக்கும் என்றது அவர் எடுக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். நீங்க சொன்ன போல இல்லை, அது இப்பவே நடைமுறைக்கு வந்துட்டுது, இப்பவே கொஞ்சம் நடைமுறைக்கு வந்துட்டுது, சில வேளை அது விரைவாகவும் வரலாம். அதனால் அவர் சொல்றார், முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீண்ட காலம் எடுக்கலாம், எடுக்கக்கூடும், எடுக்கும் என்று கூட சொல்லல, எடுக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கணிசமான காலம் எடுக்கும் என்கிறத நாங்கள் ஆமண்டு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்ன தொடங்கிட்டோம், இப்ப நடந்து கொண்டிருக்குது. ஆனா அவர் சொல்லுகிறார், முழுசா செய்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கனகாலம் எடுக்கும் என்று சொல்லுகிறாரே தவிர எடுக்கும் அல்ல, எடுக்கக்கூடும், சில வேளை முந்தியும் முடியலாம். ஆகவே நாங்கள் இல்லை என்று சொல்லி மறுதளிக்கவும் மேலாது, அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கோடி காட்டப்படுகிறது. ஆம் என்று சொன்னோம் என்றால் அறுதியிட்டு அவர் சொல்லாத ஒன்றை நாங்கள் அறுதியிட்டு சொல்லுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. என்ன பந்தியில 3 வகையான குழப்பம் இருக்குது, பிரச்சனை இனம் கண்டாச்சு, அதை இப்ப நாங்கள் அதுக்கான தீர்வுகளை ரன் பண்ண தொடங்கிட்டோம். ஆனால் கம்ப்ளீட் பண்றது கனகாலம் எடுக்கும் போல கிடக்கன்னு சொல்றாரு, எடுக்கும் என்று சொல்ல இல்லை. ஆகவே கனகாலம் எடுக்குமோ என்று கேட்டால் எங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ல தெரியாது என்பதுதான் இருப்பவற்றுள் சிறந்தபடியாக இருக்கு. உங்களோட சந்தேகத்துக்கு விட கிடைச்சதா? ஆமாம் சார். அப்ப ஆம் வராது, ஒன்று இல்லை இல்லாட்டி நிச்சயிக்க முடியாதுதானே சார் வரணும். ஓ, இல்லை என்று சொல்லி சொன்னா கணிசமான காலம் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் கேள்வியின் படி சார், கேள்வியின் படி அவர் நேரடியாவே கேள்வியை கேட்கிறார். என்னன்னு சொன்னா, வெளிநாட்டு வர்த்தக முக்கிய சவால்கள் அவற்றிற்கான அந்த நடைமுறைப்படுத்துறதுல காலம் எடுக்குங்கிறது
சொன்னாலும் ஆனா நடைமுறைப்படுத்துறது பிறகுதான் சவால் இருக்குது. அது நேரடியா முழுமையா அமுல்படுத்தலான்னுக்கிறதால ஆமுங்கிறத நாங்க சொன்னா அது இந்த வசனத்தின்படி அந்த பந்தியின்படி பிழையா வருமா சார்? அதுல சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் இன்னமும் சவால்கள் இருக்கு முழுமையாகங்கிறதால நாங்க நிச்சயிக்க முடியும். ஒரு விஷயத்தை கவனிங்க என்னென்றால் அதுல நடைமுறைக்கிடப்பட்டுள்ளது என்கிற வார்த்தையினுடைய பொருள் அது அந்த விஷயத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் என்றால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்ற கருத்து அல்ல. அந்த நடவடிக்கைகள் செயற்பாட்டுக்கு வந்துட்டது. ஆனால் செயற்பாட்டுக்கு வந்து அது வெற்றி அளிக்க வேணுமாக இருந்தால் இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா உடனே நடக்கும் மாதிரி தெரியல என்று அந்த மேல சொன்ன விஷயத்தை தொடர்ந்துதான் இந்த கருத்தை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அதை திருப்பி கீறி காட்டினேன். சில உங்களோட கூட நேரம் எடுக்கிற ரெண்டு மற்றவர்கள் சலனமடையலாம். ஆனால் அந்த விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் என்னென்றது அடையாளம் காணப்பட்ட விஷயங்களை உரிய நேரத்துல செய்ய வேணும். அது கட்டாயம். உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்துவது தவிர்க்க முடியாதது. அதாவது அந்த நிவாரண வழிமுறைகளுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உரிய நேரத்தில் அதை நடைமுறைப்படுத்த தவிர்க்க முடியாதது. ஆனால் திருப்பி பாருங்க, நிவாரண வழிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும் போல கிடையாது. உடனே செய்தாதான் பிரயோசனம். ஆனால் முழுசா நாங்க செய்யறதுக்கு கனகாலம் எடுக்கும் போல கிடக்கு. அப்போ இந்த சொல்லப்பட்ட கேள்வியில 2 விதமான பொருள்கோடல் சொல்லப்படுது. ஒன்று, அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கணிசமான காலம் எடுக்கும். இல்லை என்று சொன்னால் அவர் எடுக்கக்கூடும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சாத்தியத்தை காட்டுகிறார். அதை மறுப்பதாக இருக்கும். ஆம் என்று சொன்னால் அவர் உத்தேசமாக சொல்லுகிற ஒரு விடயத்தை நாங்கள் அறுதியிட்டு சொல்லுவதாக இருக்கும். அதனால் நிச்சயிக்க முடியாது என்பது பொருத்தமானதாக அமையும். சரி, 16ஆம் கேள்வி போகிறேன். வளங்கள் பக்க தடைகளை அகற்றுவதற்கும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியினால் ஆதரவளிக்கப்பட்ட ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கும் இடையில் காரிய காரண தொடர்பு காணப்படுகிறது. இல்லை இல்லை இல்லை. உண்மையில இந்த 2 விடயங்களும் 2 தனித்தனியான விடயங்கள். அங்க 3 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 3ம் தனித்தனியான விடயங்கள். சரிதானே? ஏற்றுமதி கலாச்சாரம் ஒன்று உருவாக்குதல், வளங்கள் பக்க தடைகளை அகற்றுதல் என்பவை சமகாலத்தில் நிகழ வேண்டிய அல்லது சமகாலத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விடயங்களை தவிர அவற்றுக்கு இடையில ஒரு தொடர்பு இருப்பதை உரைப்பகுதியில எந்த இடத்திலையும் நாங்கள் இருக்குமான்ற ஒரு சந்தேகம் தோன்றினால் நிச்சயிக்க முடியாது என்று போகலாம். அப்படி அல்ல. அது 3ம் ஒரே நேரத்துல முன்னுரிமை அளிக்க வேணும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இல்லை என்கிறது பொருத்தமானபடியாக இருக்கும். இலங்கை மேல் நடுத்தர வருமான நாடு என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகின்றமை நன்மை அளிக்கக்கூடியதொன்றாக உரையாசிரியர் கருதவில்லை என்பது தவறானதா? இல்லை. அவர் கருதவில்லையா? இப்ப முதல் அது இந்த என்பது தவறானதாகும் என்பதை விடுவோம். சரிதானே? இலங்கை நடுத்தர வருமான நாடு என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகின்றமை நன்மை அளிக்கக்கூடியது ஒன்றாக உரையாசிரியர் கருதவில்லை. கருதுகின்றார். அத பையன் சொல்றபடினால இதுக்கு இல்லை என்று வரும் சார். உரையாசிரியர் எங்க கருதுகிறார் என்ற முடிவுக்கு எப்படி வாரீங்கள் பிள்ளைகள்? இல்ல, அவர் கருசனை பற்றார். ஆனா அதுக்கான தீர்வையும் சொல்றாரு சார். நிச்சயிக்க முடியாது. இல்ல இதுல இலங்கை ஒரு வருமான மட்டத்துல உயர்ந்த நாடாக உயர்த்தப்படுகிறமை நன்மை அளிக்கக்கூடிய ஒன்று என உரையாசிரியர் கருதவில்லை என்றால் அவர் அதனால நன்மை வரும் என்று சொல்லி எங்கேயாவது சொல்றாரா? இல்ல சார். இதனால பிரச்சனை வரும் என்று அவர் சொல்லுகிறாரா? என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை இல்ல, அந்த இழப்புகள் உலக வர்த்தக நலன்கள் இழக்க மாட்டேங்குது. வசதிகளை இழக்க வேண்டும், முன்னுரிமைகளை உயர்வடைவதன் காரணமாக முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால் ஏற்படும் இடர்நேர்வு. சரிதானே? உயர் மத்தியதர வருமான அந்தஸ்திற்கு
நாடு உயர்வடைவதன் காரணமாக முன்னுரிமை வசதிகளை இழப்பதனால் இலங்கைக்கு ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்கு. என்ன அது ஒரு கரசனைக்குரிய விடயம் என்று சொல்லுகிறார். ஆகவே உரையாசிரியருடைய கருத்துப்படி அது உயர் மத்திய தர வருமான அந்தஸ்துக்கு நாடு உயர்வடைவதன் காரணமாக இலங்கைக்கு ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது. சரிதானே? அதாவது நன்மை அளிக்கக்கூடியது ஒன்று என்று அவர் கருத இல்லை. அதனால ஒரு அப்ப உரையாசிரியர் கருதவில்லை. நன்மை அளிக்கக்கூடியது ஒன்றாக உரையாசிரியர் கருதவில்லை என்பது சரியானது. அது தவறானதாகும் என்று தருவதன் காரணமாக நாங்கள் என்ன விடை அளிக்க போறோம்? இல்லை என்று. இல்லை. இந்த இப்படியான இடத்துல கவனமா இருக்கணும். அவர் சில நேரங்கள்ல அந்த பின்னுக்கு 80 தவறானதாகும் அந்த மாதிரியாக சொல்லுகிற போது நாங்கள் அதை பிரக்கெட் பண்ணி விட்டுட்டு மிச்சத்தை கருத்தில் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு அது விளையா என்று பார்த்தோம்னா சரியா இருக்கு. நான் இந்த கீழ்படுத்துறதுக்காக இதை அளிக்கிறேன் பிள்ளைகள். சொல்லுங்க சார். உயர் மத்திய தரமும் மேல் நடுத்தரம் உண்டோ சார்? அதே வார்த்தைகளை அப்படியே தர மாட்டாங்க. இதுல சொல்லுகிறது மேல் வருமானம், மேல் தட்டு வர்க்கம், உயர் தட்டு வர்க்கம் எல்லாம் மொத்த பொருள் தரக்கூடிய தானே, அப்படித்தான் எடுக்கணும். சரிதானே? நீங்கள் அதே மாதிரி அப்படியே எடுத்து எங்களுக்கு தராயினம் சில வேளைகள்ல அந்த பொருள் புரியும் வகையிலான சொற்களாகத்தான் அது இருக்கு. 18வது சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் பொருளாதார ஒத்துழைப்பு என்பன எதிர்கால வர்த்தக சந்தை அணுகுதலை அதிகரிப்பதற்கு உதவும். உதவும். ஏன்னா அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். என்னென்றால் அந்த 2 காலையும் தான் இதை செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறதால என்று சொல்லுவோம். எங்க சொல்லி இருக்கிறாரு? புதிய உடன்படிக்கைகள் அதே போன்று அதிகரித்த பொருளாதார ஒத்துழைப்பு என்பவற்றினூடாக சந்தை அணுகுவதனை அதிகரிப்பதற்கு மேலும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அப்போ இந்த 2ம் சந்தையை அணுகுவதற்கு உதவும் என்ன என்கிற அடிப்படையில அதை நாங்கள் ஆம் என்று சொல்லி எடுக்கிறோம். வர்த்தகர்கள் முதலீட்டாளர்களுக்கான சிநேகபூர்வ சூழல் உருவாக்கத்திற்கும் நிறுவன கட்டமைப்பினை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும் இடையில் நேர்கணியமான காரிய காரண தொடர்பு ஒன்று நிலவுகிறது. இங்க காரிய காரண தொடர்பு என்பது சரி என்றால் முன்னுக்கு இருக்கக்கூடிய காரியம் பின்னுக்கு இருக்கிறது காரணம். ஆகவே ஆம் என்பது சரியான விடை. இலங்கையின் எதிர்கால வர்த்தக செயலாற்றத்தினை பாதிக்கத்தக்க இடர் நேர்வுகளை எதிர்வு கூறுவதே இவ்வுரைப்பகுதியின் நோக்கமாகும். இலங்கையின் எதிர்கால வர்த்தக செயலாற்றினை பாதிக்கத்தக்க இடர் நேர்வுகளை எதிர்வு கூறுவதே இவ்வுரைப்பகுதியின் நோக்கமாகும். சரி, இந்த இடத்துல இந்த கூறுவதே என்று சொல்லுகிறேன். சரிதானே? உண்மையில கூறுவதே அது மட்டும்தான் என்று சொல்லி என்பது ஏகாரம் என்பது நான் தமிழ் வாத்தியார் இல்லை, தமிழ் தெரிஞ்ச பிள்ளைகள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசை, நிறை என 6 பொருள்ல இந்த என்ன வரும். அப்ப இங்க தேற்றம் என்கிறது அழுத்தி சொல்லுகிற உண்மை. சரிதானே? அப்போ உண்மையில இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் இடர் நேர்வுகளை கூறுவது மட்டும் அல்ல. இலங்கையினுடைய சமகால வர்த்தக செயலாற்றத்தின் சாதக பாத்திரங்களை விவரிப்பது, மற்றும்படி அதை வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகளை பேசுவது. இடர் நேர்வுகளை சொல்வது மட்டும் அல்லது கூறுவதுதான் இதனுடைய நோக்கம் என்று கேட்டால் இல்லை என்கிற விட பொருத்தமாக இருக்கும். இங்க அதற்குரிய சாதகங்களும் சொல்லப்பட்டிருக்குது. சவால்கள், உள்நாட்டு சவால்கள், வெளிநாட்டு சவால்கள் சொல்லப்பட்டிருக்குது. உள்நாட்டு சவால்களையும் வெளிநாட்டு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் தொடர்பாகவும் பல பரிந்துரைகள், அவற்றின் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துறதுல எதிர்நோக்குகிற மட்டுப்பாடுகள் போன்ற பல்வேறு விடயங்களை அதுக்குள்ள பேசி இருக்கிறார். ஆகவே இடர் நேர்வுகளை எதிர்வு கூறுவது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் என்று சொல்லுகிறது இல்லை என்றுதான் நாங்கள் விடையளிக்க வேண்டியதாக இருக்கு. சமரியா பிளஸ் மைனஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சொல்றாருல்ல சார், அப்படித்தானே? திருப்பி சொல்லுங்க. இப்ப இருக்கிற சவால், அதுக்குரிய தீர்வு, அப்படித்தானே சொல்றார்? சவால்கள் சொல்லுகிறார், அதனுடைய சாத்தியங்கள் சொல்லுகிறார், அந்த சாத்தியம் எதனால விளைந்தது என்று சொல்லுகிறார்,
ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடை நீக்கம், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சலுகை வளங்கள் போன்றவற்றினாலே அது நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார். அப்ப சாத்தியம் அப்ப இங்க இடர்நேர்வுகளை மட்டுமல்ல ரிஸ்கை பற்றி மட்டும்தான் சொல்லுவது இவற்றை நோக்கம். அதனால அது மட்டும் இல்ல, பிளஸ் மைனஸ் அதை தவிர ஒரு அனலைசிஸும் இருக்கு. இப்ப நாங்கள் பார்த்தோம் இடர்நேர்வுக்கான அந்த வெற்றி கொள்வதற்கான விடயங்களை அமுல்படுத்துவது ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் அது உடனே செய்ய இல்லாத போல கிடக்கண்டு சொல்லி அது தொடர்பான பகுப்பாய்வும் இருக்கு. சரிதானே? சாத்தியங்கள், சவால்கள், சாத்தியங்களுக்கான காரணங்கள், சவால்களை வெற்றி கொள்வதற்கான முறைமைகள், அந்த முறைமைகள் தொடர்பில் எதிர்நோக்கப்படுகின்ற நெருக்கீடுகள் போன்ற பல்வேறு விடயங்கள் அவர் பேசுகிறார். ஆகவே இல்லை என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். நேற்று இன்று ஆகிய 2 நாட்களும் உண்மையில மிகவும் குறைந்த வேகம், சரியா, கடினமான உரைப்பகுதிகள் மட்டுமில்லை, அந்த உரைப்பகுதிக்கு விடையே வாசிக்கிற பெரிய பிரச்சனை 2 தரம் வாசிச்சு போட்டு பதில சொன்னா வேகமாக போகலாம். அதற்கூடாக வேறு விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேணும் என்கிறது தான் நோக்கமாக இருந்தது. கன்ஃபார்மா நாங்கள் அடுத்த வகுப்பிலையாவது முடிச்சிட வேணும் மிகுதியாக இருக்கிற வினாக்களை. செய்யாதாக்கள் சில பேர் இருந்தால் அடுத்தது செய்து கொண்டு வாங்க. அப்போ இன்றைய செயலமர்வு இடையில வேலையும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கிறோம். இந்த அளவோட நிறைவு செய்து கொள்வோம். குறிப்பாக SLIRS பிள்ளைகள் 19ஆம் தேதி பரீட்சை. அப்போ அவர்களுக்கு மிக கிட்ட வருவதால் அந்த பயிற்சிகள் செய்கிற போது சில வேளைகளில் அவர்களுக்கு சில சந்தேகங்கள் அல்லது தெளிவுபடுத்த வேண்டிய அவசியங்கள் தோன்றலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் டைப் பண்ணி எல்லாம் மெனக்கிட வேண்டாம், கோல் பண்ண வேண்டாம், எந்த நேரத்திலையும் நான் பதிலளிக்கக்கூடியதாக இருப்பேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் அதை கேட்குற நேரத்தில் அந்த விடயம் தொடர்பில் உங்களுக்கு பதிலளிப்பேன். சரிதானே? திரும்ப சந்திக்கிற வரைக்கும் சொல்லுங்க சார். இந்த பந்திக்கு வந்து சரியான ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா எப்படியான தலைப்பு சார் கொடுக்கலாம்? இந்த உரைப்பகுதிக்கு சரியான தலைப்பு ஒன்று பாடு வழங்கலாம். நல்ல கேள்வி, தரமான ஒரு கேள்வி. ஏன்னா இலங்கையின் வர்த்தக செயலாற்றத்தின் மீது தாக்கம் செலுத்தும் காரணிகளும் எதிர்கால நடவடிக்கைகளும் என்பதாக பொருத்தமாக இருக்கும். அது உள்நாட்டு காரணி, வெளிநாட்டு காரணி அல்ல. தாக்கம் என்றது பாதிப்பு மட்டும் இல்லை, நன்மை தீமை எல்லாத்தையும் சேர்த்து அதன் எஃபெக்ட். சரிதானே? ஆகவே இலங்கையின் வர்த்தக செயலாற்றத்தில் தாக்கம் செலுத்தும் காரணிகளும் எதிர்கால நடவடிக்கைகளும் என்பதாக அது அண்டினதாக இந்த சொற்கள்லாம் இருக்க வேணுமெனில் இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக ஒரு தலைப்பு கொடுத்தால் அழகானதாக வரும். சரி பிள்ளைகள், அப்போ இந்த அளவோடு நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். திரும்ப இன்னும் ஒரு தடவை சந்திக்கிற போது இதனிலும் நல்ல பொழுதொன்றில் சந்திப்போம் எங்களை பிரார்த்தனையோட. எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட். Thank you, sir. Thank you, sir.